அப்ப பாத்தீங்கன்னா, அவன் வந்து பேசிக்கா அவன் நல்லவன் தானே சார். ஐ மீன் ஆமாமா. படிக்கிற அவன் பையன் பேசிக்கா கல்யாணி படிக்கிற பையன் தன்னோட லவ்வர் வந்து நல்லா இருக்கட்டும்னு தான் அனுப்புறான். அதுதான் சொல்றேன். அவன் பேசிக்கா வந்து படிக்கிறதுல கவனம் வைக்கணும்னு. நம்ம இந்தியன்னு சொன்னீங்க வேற. பேசிக்கா படிக்கிறதுல கவனம் வைக்கணும். நம்ம இங்கிருந்து நம்ம சொல்லிக் குடுத்து அனுப்புறோம் இல்லைங்களா? போனா படிக்கணும். அதுல தான் கவனம் இருக்கணும் அப்படின்னு. அது கவனம் இருக்கிறது ஒண்ணு, வயசு வந்து லவ் பண்ணிடுறது ஒண்ணு. இருந்தாலும் அந்த இடத்துல அவன் பயங்கரமா கரெக்ட்டான டெசிஷன் எடுக்குறான். நம்ம இது வச்சிருந்தோம்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. அதனால நம்ம வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கட்டும். அவளையும் நம்ம இழுத்து பிடிச்சு வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கணும்னு அனுப்பிச்சுட்டான். 2வது அவன் படிச்சுட்டு இருக்கிறப்பவே தான் அந்த 2வது லவர்ன்னு சொல்ல முடியாது. அந்த நெய்பர்ன்னு வரா. அவளுக்கு வந்து இவனுக்கோ, அவளுக்கோ 2 பேத்துக்கும் லவ்ங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அவ அத வந்து ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் தான் நீ போற. அதே வழியில தான் என் குழந்தையுடைய காப்பகம் இருக்கு. அங்க நீ விட்டுட்டு போறியான்னு. அவனோட பொறுப்பா அவன் கூட்டிட்டு போறது எல்லாம் பார்த்துட்டு, அந்த ஒரு நாள் விஷயம் அவனுக்கு தெரியாது. அந்த லேடிக்கு தெரியாது. ஆனா பொறுப்பா இவன் கூட்டிட்டு போறது, வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி ஒருவேளை இவன் வந்து நம்மளுக்கு சரியான ஆளா தான் இருப்பானோ! ஏன்னா இது அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவன் விட்டுட்டு போயிட்டான். அதனால இது வந்து இந்த ஆள் வந்து இவ்ளோ தூரம் நம்ம குழந்தைய பார்த்துக்கிறான் அப்படின்னா, இது சரியான ஆளா இருப்பானோ! அப்படின்னு நெனச்சு அவ வந்து அவன் மேல ஓகே நம்ம இத அப்ரோச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறான். ஆனா இந்த ஹீரோ வந்து பிகினிங்ல இருந்தே அவனோட ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறான். என்னன்னா ஃபர்ஸ்ட் சார் இல்ல சார். அது நீங்க சுயநலம்னே சொல்ல முடியாது சார். அவனே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறான் சார். ஏன்னா அவனுக்கு பின்னால நம்ம பின்னால எப்படி இருந்ததோ தெரியாதுல்ல. அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ, நம்ம காந்திக்கு சொன்ன மாதிரி, "நீ போய் ஒழுங்கா படிச்சு முடிச்சு, ஒழுங்கா வேலையில முதல்ல உட்காரு" அப்படின்னு. அப்பவும் அவனுக்கு வேலை இல்லையே. வேலை இல்லாம இவன் போய் இன்னொரு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தைன்னு அவன் வாழ்க்கைன்னு உள்ள போயிட்டான்னா, அவன் எப்படி முன்னேறுவான்? இல்லைங்களா? அதனால அவன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்திருப்பான். அவன் வெயிட் பண்ணி பார்த்ததுல, ஓடுனதுல மேபி அந்த 8 வருஷங்கிறது வேணா கொஞ்சம் லாங்கா இருந்திருக்கலாமே ஒழிய, நடுவுல வந்து கொஞ்சம் எனக்கு அப்படிதான் சார் தோணுது. ஏன்னா எனக்கு இப்ப நம்ம வந்து நம்ம வீட்ல இருந்து ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பையன அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவோமோ, அததான் அவங்க அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அவன் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல என்ன இருந்தாலும். அதுக்கப்புறம் இவன் போய் முன்னேற போகும்போது, அந்த கம்பெனில அவனுக்கு நெறைய பிரஷர்ஸ் இருந்திருக்கலாம். இருந்தாலும் 8 வருஷத்துல வந்திருக்கான் அவன். வந்து வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கான். அவனுக்கு கில்ட் இதுல என்ன சார் இருக்கு? அவன் வந்து அவசரத்துல அவன் எந்திரிச்சான். வியாழக்கிழமைங்கிறதே அவனுக்கு ஒரு டென்ஷனான ஒரு இது. அந்த இதுல இவன் கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த மாரி அவங்க அம்மா வந்து அவன் வந்து இது கூட சொல்லியிருக்கலாம். வியாழக்கிழமை ஆனா எனக்கு நெறைய டென்ஷன் இருக்கும். நீ வந்து பேசாம அன்னைக்கு தான் அவ பர்த்டேவா சார்? அடுத்த நாள் தானே வர்றா. அடுத்த நாள் தான். அன்னைக்கு வியாழக்கிழமை நடந்தது மறந்து போயிடுச்சு. ஒண்ணுமே நடக்குது. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நெக்ஸ்ட் டே வர்றா. நெக்ஸ்ட் டே வர்றப்போ ரொம்ப கேஷுவலா வர்றா. இவன் பயந்துட்டு கிடக்குறான். இவன் நாளைக்கு வாங்க போறேன் இவகிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறேன். எப்படி என் குழந்தைய நீ ஹேண்டில் பண்ணிருக்க? எப்படி விட்டு போயிட்ட? கராயில செத்து போயிருப்பாடா நாயே. நீ இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு திட்டுவான்னு எதிர்பார்த்தா, அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சார். நீங்க அவன் எடுத்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா, அவனோட ப்ராஜெக்ட் இத எடுத்து வச்சான். எல்லாம் எடுத்து இந்த குழந்தையோட திங்ஸ், அவனுடைய கோட் அந்த மாதிரி நெறைய ஐட்டம் சொன்னீங்க நீங்க. அந்த குழந்தைகளோட திங்ஸ் எல்லாத்தையும் 1, 2 எல்லாம் இல்ல. இப்ப வந்து டக்குன்னு எடுத்து ஒரு குழந்தைய ஏத்துறதுக்கு பதிலா குழந்தை கராஜ்ல மூலையில இருந்திருக்கு. போயிட்டா குழந்தை கராஜ் மூடிட்டு இருக்கான். இது வேற சொல்லும் போதே நான் கவனிச்சேன். அந்த ஆளோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம ஃபைல் குழந்தைங்களோட திங்ஸும் ஒரு 4 ஐட்டமாவது நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவ்வளவு பொறுப்பா தான் பண்ணியிருக்கா. அப்படி அது அவன் அப்பாவா இருந்திருந்தாலும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா தப்பு வந்து யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி ஒரு பதட்டத்துல நடக்கிறது தான் இல்லைங்களா? அவன் ஏன்னா வேலை கிடைச்சாதான் அவனோட லைஃப் சஸ்டெயின் ஆகுங்கிற ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் அவன் மனசுல இருப்பான். அதனால தானே இவ கேட்டப்ப கூட அவன் திரும்பி பார்க்கல. அவனுக்கும் நீட் இருந்திருக்கும் இல்லைங்களா? அவளுக்கு நீட் இருக்கிற மாதிரி அவனுக்கும் நீட் இருந்திருக்கும். அவன் ஏன் திரும்பி பார்க்கல அப்படின்னா, இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இதுல கவனம் வைக்கணும் அப்படின்னு. அதுதானே சார் நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி வளர்த்து விடுறோம் இல்லைங்களா? நம்ம பேசிக்கா அதை தானே செய்யறோம். அதனால அந்த மோட்டிவோட தான் அவன் இருந்திருப்பான். அதுதான் அவனுக்கு பாரம். ஃபர்ஸ்ட் லவ்வும் போச்சு, அதுவும் பாரம். அடுத்ததும் அந்த குழந்தை இது வந்து என்னடா விட்டுட்டு போயிட்டோமேன்னு ஒரு கில்ட் ஃபீலிங்கு. அது ஒரு பாரம். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்ப இது 2வது வந்தது. கேட்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு பாதி இது அவனோட ஆபீஸ் இது எல்லாத்தையும் எல்லாமே பாரமா போச்சு அவனுக்கு.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் ஒரு மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 1301. வழக்கமா 300வது நிகழ்ச்சி வரும்போது நாம யாராச்சும் விஐபி கூடுவோம். இந்த மாதிரி மழையை பத்தி பேசணும். போன முறை சனிக்கிழமை 300வது நிகழ்ச்சி யாருக்கும் சொல்லல. ஏன்னா மழை காலத்துல யாரும் கூப்பிடல. அதனால இன்னைக்கு 301வது நிகழ்ச்சி. வாரம் இதுதான் தலைப்பு. முத்துலிங்கம் இலங்கை எழுத்தாளர் அவரோட சிறுகதைகள் தான் சிவகுமார் சார் சொல்லிட்டு வர்றாரு. அப்பப்ப அத்தகைய அவரோட சிறுகதை அதுல ஒரு சிறுகதை தான் இன்னைக்கு சொல்ல போறாரு. ரொம்ப நாளாச்சு சிவகுமார் சார் கதை சொல்லி. பார்ப்போம். ஒரு சிறிய கதை தான், நிறைய கலந்துரையாடல் இருக்கும், கேட்கலாம். சார் கதை சொன்ன பிறகு நீங்க தொடங்குங்க. மகிழ்ச்சி. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். எனக்கும் இந்த தளத்துல வந்த பிறகுதான் இந்த கதை சொல்லணும்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஸ்டீபன் தான் முதல். படிப்போம், மறந்துடுவோம். ஆனா சொல்ல தெரியணும் இல்லைங்களா? ஒரு படத்தை பார்த்தா கூட ஒன்று சொல்ல தெரியணும், அதே படிச்சா திருப்பி சொல்ல தெரியணும். அப்படியெல்லாம் இல்லை. ஆனா இங்க வந்த பிறகுதான் அந்த கதையை கற்றுக்கொண்டேன். எல்லாரும் 80 பக்கம் 100 பக்கம் 200 பக்கம் 300 பக்கம் கதையெல்லாம் படிச்சு சொல்றாங்க. ஆனா எனக்கு 10 பக்கம் இருக்க சிறுகதையே எனக்கு பிடிச்சிட்டு இருந்தா மனசுல அசை போட்டு அந்த கதாநாயகனோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த கேரக்டரோட நான் என்ன கனெக்ட் ஆயிட்டு அந்த கதையிலே மூழ்கி 1 நாள் 2 நாள் ஏதோ ஒண்ணு அதுல எனக்கு பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி கதைகள் தான் நான் சொல்றது வழக்கம். அதுல முத்துலிங்கம் அவரின் கதை முதல்ல நான் ஆரம்பிச்சது நம்ம பேர் கூட மறந்து போச்சு பாருங்க. ஜெயகாந்தன் கதையை ஆரம்பிச்சு கொஞ்சம் அசோகத்தின் கதையை படிச்சு முத்துலிங்கம் எப்படியோ எனக்கு இன்ட்ரடக்ஷன் ஆனாரு. அவர் புக்கு படிச்சப்போ அப்படியே நம்ம கையில நடத்தி கூட்டும் ஒரு மாதிரியே சொல்லுவார். கதையை அப்படி சொல்றது வருஷமா. ரொம்ப எளிய மனிதர். 1937 பிறந்தவர். என்னை விட 10 வயது தெரியாது. கிட்டத்தட்ட அவருக்கு இப்பொழுது 87 88 ஆயிரம். அமெரிக்க எழுத்தாளர். உலகம் முழுவதும் வேலை பயணித்திருக்கார். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கார். யூரோப்பு, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பல நாடுகளில் பல நாட்டு மக்களை பற்றி எழுதுகிறார். பெரும்பாலும் அவர் கதைகளில் மனித நேயம் இருக்கும். புலம்பெயர்ந்த இலங்கை வாழ் மக்கள் பத்தி நிறைய எழுதுவாரு. இலங்கை மக்கள் புலம்பெயர்ந்த இலங்கை உலகத்தில் இருந்தும் யூரோப்பில இருந்து ஆப்பிரிக்கால இருந்து புலம்பெயர்ந்த மக்களுடைய வழிகளை எல்லாம் சின்ன சின்ன கதைகள் சொல்றார். முத்துலிங்கம், திகட சத்திரம், அக்கா போன்ற பல சிறுகதைகளை தொகுப்புகள் எழுதியுள்ளார். அதுல எனக்கு இப்போது நான் சொல்ல போகும் கதையின் பேர் பாரம். பேர்டன், நாம் சுமக்கும் பாரம். அதான் கதையின் தலைப்பு. கதை அமெரிக்க களம். அமெரிக்காவில் பாஸ்டன் நகரத்தில் நடக்கும் சின்ன கதை. கதையை இப்படி ஆரம்பிக்கிறார். அமெரிக்காவில் அவன் தங்கியிருந்த வீடு முன்னால் ஒரு மயானம் இருந்தது. அந்த வீட்டிற்கு வாடகை வருவதற்கு முன்னால் அங்கு எதிரில் மயானம் இருந்தது அவர் தெரியாது. அடுத்த நாள் அவன் ஜன்னலை திறந்த பிறகுதான் எதிரில் மயானம் இருந்தது தெரியும். அது மயானம் மாதிரியே இல்லை அவருக்கு. அது ஒரு அழகிய பூங்கா மாதிரி இருந்தது அவருக்கு. அந்த மயானம் என்பதை புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு 2-3 நாள் ஆச்சு. அவ்வளவு அழகாக அந்த மயானத்தை மெயின்டைன் பண்றாங்க. பூங்கா மாதிரி இருந்துதான். அவ்வளவு அருமையா மெயின்டைன் பண்றாங்க. ஜன்னல்ல இருந்து பார்த்தாக்கா அந்த எந்த வித்தியாசம் என்ன பூங்கா மாதிரியே தெரிஞ்சது. அப்படிப்பட்ட மயானத்தை எதிர்த்துல இருந்த வீட்டுல இருந்தது வீடு இல்லை, வீட்டில் இருந்து ஒரு அறை. அந்த வீடு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குமா. ஜன்னல் விண்டோ கர்டன்ஸ் தான் வித்தியாசப்படுத்தும். ஒரு வீட்டுல எல்லோ இருந்தா ஒரு இடத்துல ப்ளூ இருக்கும், ஒரு இடத்துல பேல் எல்லோ இருக்கும். ஒரு இந்த விண்டோ கர்டன்ஸ் தான் பிரிக்கணும். அவன் இருந்த வீட்டில் ஒரு அறையில் தான் தங்கியிருந்தான். அவனுக்கு வயது 22. மேற்படிப்புக்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவன் படிக்க வந்திருக்கான். வயது 22. அவன் ஒரு பெயருடன் வந்தான். அவன் பெயர்
விமலன். ஆனால் அமெரிக்காவில் 2 பெயர்கள் வேண்டுமா, அது அவனுக்கு தெரியாது, கொடுத்தான். சிவகுமார் என்றால் சிவகுமார் என்றால் போதார், சிவகுமாரோடு சேர்த்து அப்பாவின் பெயரை தரும், சிவகுமார் கோவிந்தராஜ். அது போல விமலன் என்றால் விமலன் மட்டும் போதார், இவனுடைய அப்பாவோ அந்த பின் பெயரும் வேண்டும். அப்படி இருந்தால்தான், அப்படி ஒரு பழக்கம் இருந்து அப்பதான் அவனுக்கு தெரியுது. அந்த மயானம் பக்கம் போகும்போது அவனுக்கு ஒரு காதல் அனோஜா, அவளும் அவனோடு படிக்க வந்தவள் தான். அந்த மயானம் பக்கம் போகும்போதெல்லாம் அவள் விரலை தூக்குவாளாம், மாற்றி மாற்றி தூக்கி கொண்டே வருவாளாம். ஏனென்றால் அப்பதான் பேய் பயம் எல்லாம் வராதான். அப்படி ஒரு நம்பிக்கை அவளுக்கு, அவளுடைய காதலி அனோஜாவுக்கு. அனோஜாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்ததாக அவர் சொன்னார். வீட்டிலிருந்து எனக்கு நல்ல வரன் வந்திருக்கு, வசதியான இடம் அப்படின்னு சொன்ன உடனே, இவன் இப்பதான் படிக்க வந்திருக்கான், இப்பதான் செட்டில் ஆக போறான், இனிமேல் தான் அவன் வேலை தேடி அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும். அது எந்த மாதிரி வாழ்க்கை அமையும் தெரியாது. அவளுக்கு காதலிக்கு வந்த அனோஜாவுக்கு வந்த வரன் பெரிய வரன், அவ்வளவு பெரிய வரன் என்று அவன் சொல்லும் போது அவளுக்கு அந்த வாய்ப்பு போய்விடக்கூடாது என்பதற்காக அவனே காதலை முடித்துக் கொண்டான். பெட்டர் லேட்டஸ்ட் செப்பரேட், நீ போய் நல்லபடியா அங்க போய் ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வசதியா சொல்லி காதலை முடித்துக் கொண்டான். அவர்கள் இருவருக்கும் பிரிக்கும் போது ஒரே ஒரு முத்தத்தை பகிர்ந்து கொண்டார்கள், இருவரும் சமமாக பகிர்ந்து கொண்டார். ஆனாலும் அனோஜாவின் பிரிவு அவன் தான் முடித்துக் கொண்டான். இருந்தாலும் அப்போதைக்கு அவளை அனோஜாவின் காதல் தூக்கத்தை கலைத்துவிடும். அந்த அளவுக்கு அவள் மேல் நேசம் வைத்திருந்தால் முடித்துக் கொண்டான். பரவாயில்லை. ஒரு நாள் கல்லறையில் ஒரு 12 வயது பெண் கல்லறையை அவர் கையாலேயே துடைத்துக் கொண்டு மலர்களை தூவி முன்னே உட்கார்ந்து கொண்டு பிரேயர் பண்ணிவிட்டு துக்கத்தோடு சென்றான். அந்த பக்கம் அவன் போறப்போ அந்த கல்லறை வாசகம் அவன் கண்ணில் தென்படும். ஓ, இந்த பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, ஓ இந்த பாரம் என்னால் தாங்க, பெரிய கொட்டை இருக்கு அந்த கல்லறையில் எழுதிருந்தது. அந்த பெண்ணுக்கு 12 வயது சிறுமிக்கு என்ன துயரமோ தெரியலை, அல்ல இறந்தவர் தாயோ இல்ல தந்தையோ வேற யாரோ, அவருக்கு என்ன பெரிய பாரம் என்று தெரியவில்லை என்று நினைத்துக் கொண்டே போனான். அவன் இருந்த வீட்டுக்கு 3ஆவது வீட்டுல 2 குரல்கள் கேட்கும். ஒரு பெண் குரல், சின்ன குழந்தையின் குரல். ஆங்கிலத்தில் பேசிக் கொள்வார்கள், பிறகு அதையே தெலுங்கிலும் பேசிக் கொள்வார்கள். அவள் பெயர் விகாஷினி. அவளுக்கு 2 வயது பையன், பெயர் மித்திரன். போகும்போது வரும்போது பார்ப்பவரோடு சரி, விகாசினியே ஒரு குழந்தையும் அந்த மயானம் பக்கம் போகும்போது, மயானோட சொல்ல பூங்கா பக்கம் போகும்போது வரும்போது அவங்களுக்கு பார்த்து கொண்டது, பார்த்து ஒரு சிரிப்போடு இருக்கு. அவள் கதையை அவள் சொல்லிதான் தெரிந்து கொண்டாள். ஒரே ஒரு இரவில் அவள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது என்று சொன்னாள். எப்படி என்று கேட்டப்போ, என் கணவன் அவன் வேலை செய்த ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வேறு மாநிலத்திற்கு ஓடிவிட்டான். அதை சொல்லும் போது அவன் முகத்தில் துக்கம் இருந்தது, வருத்தம் இருந்தது. அதற்காக பெரிய மனதுக்கத்தை காட்டிக் கொள்ளும். ஒரே இரவில் அவள் வாழ்க்கை மாறியது. அவள் விகாசினி ஒரு மருத்துவ பணிப்பெண். அவளுக்கு இனிமேல் தான் வாழ்க்கை. 2 வயது குழந்தையை படிக்க வைக்க வேண்டும், பள்ளி காப்பகத்துக்கு அனுப்ப வேண்டும். அவளை விட்டு இதையெல்லாம் அவன் கணவன் பார்த்துக் கொண்டான். இப்பொழுது அந்த பொறுப்போடு கொண்டு செலவுகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரே இரவில் போகும்போது என்றால் அதுக்கு முன்னாடி அவன் பிளான் பண்ணி கொஞ்சமா சில திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு எல்லாத்தையும் ஒரு நைட்ல காலி பண்ணிட்டு ஓடி விட்டான். அந்த மாதிரி ஒரு கணவன் ஓடிவிட்டான். இப்பொழுது முழு பாரமும் விகாசினியின் தலையில். 2 வயது குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும், மருத்துவ பணிப்பெண்ணாக வேலைக்கு போகிறார். இது விகாசினி சொல்லிதான் விமலனுக்கு இருக்கு. விமலன் அவனுடைய மேல் படிப்புக்காக படித்துக் கொண்டிருக்கான்.
ஒரு நாள் அந்த பூங்கா பக்கம் நடையில் போயிட்டு வந்து சிரித்துக் கொண்டே விகாசினி வந்தார் எதிர். எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அனுசரணையை கேட்டுக்கொண்டு, நீங்க இந்த பக்கம் தான் காலேஜுக்கு போறீங்க தெரியும் எனக்கு. போற வழியிலே தான் என் 2 வயது மித்திரன் பள்ளிக்கூடமும் இருக்கு, காப்பகமும் இருக்கிறது. ஓடிவிட்ட கணவன் பார்த்து கொண்ட வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மகன் 2 வயது மகனை காப்பகத்தில் விட்டு விட்டு போவதற்கு 20 நிமிடம் 20 நிமிடம் ஜேர்னி. அங்கிருந்து எதிர் திசையில் நான் 1 hour ஜேர்னி எடுத்து என் காப்பக மருத்துவ ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க பணி. ஒவ்வொரு நாளும் லேட் ஆகிவிடுகிறது. எனக்கு உங்கள் உதவி வேண்டும் அப்படின்னு ரொம்ப அன்பம் பாசமா கேட்டார். என்ன உதவி? என்ன உதவி? அதுக்கு முன்னாடி விகாசினி கிட்டத்தட்ட அவளுடைய காதலி அனோஜா போலவே இருந்தாள். ஒருவேளை 2 வயது கூட அதிகம், என்னை விட ஒரு 2 வயது கூட இருக்கலாம். ஆனால் அவள் தோற்றமும் சிரிப்பும் நடையும் அப்படியே என் முன்னாள் காதலி அனோஜா மாதிரியே இருந்தாள். அவள் சிரித்துக் கொண்டு என்னை கேட்டதும், எனக்கு ஒரு உதவி வேண்டும். என் 2 வயது மகன் மித்திரனை நீங்கள் போகும் வழியில் இறக்கிவிட்டால் போதும். உங்கள் காலேஜுக்கு போற வழிதான், போகும் வழியில் இறக்கி விட்டால் போதும். நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பாக. அவனுக்கு தெரியும், அவன் என்னுடைய முதல் நாள் காதலி போலவே இருக்கிறதெல்லாம் அவன் சொல்லிட்டான். ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அவன் காலேஜ் கரெக்டா 3வது வீடு தான் வந்து 7 மணிக்கு டிராப் பண்ணிட்டு போயிட குழந்தை. 7:10 வரைக்கும் இவரு விமலன் ரெடி ஆவாரு. 7:10 அது வரைக்கும் மித்திரன் அவன் நல்ல அமைதியான பிள்ளை. அவன் எதுவுமே அவன் முன்ன வந்து விட்டா டிவி பார்த்து கொண்டிருப்பான். இவன் ரெடி ஆவதற்கும் இவனுடைய காலேஜ் போவது எடுத்துக்கொண்டு குழந்தைக்குரிய சாப்பாடு, பொட்டலம், கார்ப்பு, அந்த குளிருக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு அவனுடைய கராஜில் இருந்து கார் எடுத்துக்கொண்டு கரெக்டா 7:15 புறப்பட்டால் 20 நிமிடத்தில் அந்த காப்பகம். அங்கிருந்து அனதர் 7:55 அவன் ஆபீஸ் காலேஜுக்கு போயிடுவான். இப்படி இந்த ரொட்டீன் போயிட்டே இருக்கு. அந்த காப்பகத்தில் ஒரு வழக்கம், எல்லோரும் வரிசையாக காரில் தான் போகணும். ஒற்றையருக்கு யார் முந்தி கொண்டு போகணும். என்னுடைய வரிசை வரும்போது என் அந்த குழந்தை மித்திரனுடைய ஆசை இருந்து கொண்டிருப்பார். அவர்கள் கதவை திறந்து கொண்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காப்பகத்திற்கு போடுவார்கள். அதற்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்க அம்மா விகாஷினியை பிக்கப் பண்ணிக்குவாங்க. இதுதான் ரொட்டீன். இந்த ரொட்டீன் நல்லாவே போயிட்டு இருந்தது. அமெரிக்காவில் வியாழக்கிழமை என்ற ஒரு நாள் பொதுவாக பிடிக்காது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. விமலனுக்கும் அந்த வியாழக்கிழமை வந்தால் பிடிக்காது. ஏன் தெரியுமா? அன்றுதான் அவன் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. மேல் படிக்கிறான். 3-2 நாள் தாமதமாகிவிட்டால் செம்ம டோஸ் கிடைக்கும். லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறோம். எதுக்காக நீ வந்திருக்க? படிக்கிறது வந்திருக்கேன் இல்லை, can't tolerate this kind of delay. அப்படி சொல்றதுனால வியாழக்கிழமைனாலே அவனுக்கு அலர்ஜி வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை இரவு எல்லாம் உட்கார்ந்து கொண்டு அந்த ரெக்கார்டு எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் டே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் லேப்டாப்பில் எடுத்துட்டு போறதுக்குள்ள அவன் படுத்து தூங்குறதுக்கு மணி 2 புதன்கிழமை இரவு. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவனுக்கு பிடிக்காதனால போய்விட்டது. இப்படிதான் புதன்கிழமை காலை வியாழக்கிழமை ஒரு நாள் காலை அமெரிக்கர்களுக்கு பிடிக்காதோ இல்லையோ எனக்கு பிடிக்காம போயிட்டு அந்த வியாழக்கிழமை காலை பக்கத்துல இருந்து விகாசினி குழந்தை கரெக்டா அவள் ரூட்டின் படி 7 மணிக்கு ட்ராப் பண்ணாங்க. 7:10 நான் கொஞ்சம் தூங்கி விட்டேன். அந்த இரவு முழுவதும் வேலை செய்யலாம். இரவு அவங்க விகாசினி காலிங் பெல் அடிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் எடுத்து டென்ஷன் ஆயிட்டேன். குழந்தை வந்தது, டிவி பார்த்து கொண்டு இருக்கிறது. நான் உடனே ரெடியாகி 7:10 போகணும், 7:25 அங்க விட வேண்டும், 7:55 காலேஜுக்கு போனோம். இந்த வேகம் எனக்கு படப்படுப்பு அதிகமாகிவிட்டது. எல்லா ரெக்கார்டும் தூக்கி என் கார்ல போடுறேன். எல்லாத்துக்கும் குழந்தையினுடைய பொருள், அவனுடைய சாப்பாடு பொருள் எல்லாம் அவளுக்கு கார்ப்பு
குளிர் மேல் கெட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு கார்ல போட்டு கேரேஜ்ல காரை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறப்போ என் டேர்ன் வர்றப்போ அந்த ஆசிரியை காப்பகத்து அந்த ஸ்கூல் பள்ளியில இருக்க ஆசிரியை அந்த குழந்தையை எடுக்கிறாங்க, காரை திறக்கிறாரு. காரில் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு நிற்காங்க. என்ன வெரி த பாய் வெரி த கிட் அப்படின்னா அவனுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. இறங்கி பார்க்கிறான், கீழே இருக்கானா, இறங்கி விட்டானா இல்ல எப்படி அந்த குழந்தை அந்த காரில் ஏற்ற மறந்து விட்டோம் என்பதை மறந்து விட்டான். அந்த இரவு லேட்டாக தூங்கியது, அந்த டென்ஷனு. இதுல அவனுக்கு படப்படப்புல கராஜிக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்போ எங்க விட்டுன்னு அவனுக்கு ஞாபகம் இல்லை. படப்படப்பு அதிகமாகிவிட்டது. அன்று பனிப்பொழிவு அதிகமாகிவிட்டது. நார்மலாக இருக்கிற பனிப்பொழிவு 1 அங்கலம் 2 அங்கலம் பனிப்பொழிவு அதிகமாகிட்டதுன்னா வெயிட் பண்ணுங்க மேடம், நான் செக்அப் பண்ணி மறுபடியும் கொண்டு வரேன் சொல்லிட்டு ரிட்டர்ன் பேக் வர்ற வழியெல்லாம் தேடி போறான். குழந்தை எங்கேயாச்சும் பின்னாடி ஓடி வந்துச்சா, ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குமோ, அந்த முறை பணியில் எங்க விழுந்து கிடக்குமோ. அவனுக்கு விகாசனுக்கு எப்படி பதில் சொல்வது? என்னை நம்பி விட்டு போன குழந்தையை நான் எப்படி பாதுகாப்பு இல்லாமல் விட்டு வந்துட்டு எனக்கு ஒரே பயம் வந்து விட்டது, படபடப்பு வந்து விட்டது. திரும்பி ஒரு வழியெல்லாம் பார்க்கிறான், காரில் பனிப்பொழிவு அதிகனால் அதை இறங்கி துடைக்கிறான். எதிரில் இருக்கிற போலீஸ் வேன் வந்து எச்சரிக்கை செய்து விட்டு போகிறது. இந்த படப்படகு வரும்போதெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரும்போதெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறான். பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறது, எல்லாம் உறைந்து விட்டது. எங்கேயாவது குழந்தை அங்க போய் உறைந்து விட்டு இருக்குமோ என்ற பயத்தோடு இறங்கி கராஜ் திறந்து பார்த்தால் குழந்தை ஒரு மூலையில் பழைய துணிகளை எல்லாம் சுத்தி கொண்டு உறைந்து போய் கிடந்தான். நினைவு இல்லாமல் இருந்தான். மூச்சு வாங்கி வந்து கொண்டிருந்தான். உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவன் அறைக்கு போயிட்டு வெப்பத்தை அதிகமாக்கி பாலை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்ததுக்கு அப்புறம் எழுந்து கண்ணை திறந்த பிறகுதான் அவனுக்கு நிம்மதி பிறந்தது. இது அவனுக்கு பெரிய துன்பமாயிருக்கு. குழந்தை எப்படி நம்ம மிஸ் பண்றோம்? How can I answer to விகாசினி? இடையில விகாசினி போன் வருது. நார்மலா ஸ்கூலுக்கு டிராப் பண்ணிட்டீங்களா, விட்டீங்களா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவா. அந்த கால் கூட அட்டென்ட் பண்ணல. இல்ல ஸ்கூல்ல இருந்து அவளுக்கு ரிப்போர்ட் போயிட்டு இருக்குமோன்ற மாதிரி கற்பனை அவளுக்கு ஓடுது. குழந்தை காணும். அவளுக்கு திருப்பி வந்து அவளுக்கு எப்படி பதில் சொல்றது? குழந்தை உயிரோடு இருக்கவன், மூச்சு வந்தது. இப்ப பால் குடித்த பிறகு எனக்கு பத்திரிக்கிறான். அந்த சிரிப்பு அவன் மனதை கவர்ந்தது. மறுபடியும் அந்த பதட்டத்தோடு குழந்தையை ஏற்றுக்கொண்டு ஸ்கூல் எடுத்து அன்று நாள் முடிகிறது. அன்னைக்கு ஈவனிங் வந்து விகாசினி என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க இல்ல. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சீக்கிரம் வந்து கதவை திறந்து கொண்டு விகாசினி வரும்போது புது புலி ஓடு வந்தாள். அவள் என்ன திட்டத்தான் வர போறா, என்ன லெப்ட் அண்ட் ரைட் வாங்க போறா, குழந்தை மித்திர ஒண்ணு விட்டு விட்டோம்னா என்ன இப்படி நீ பண்ணிட்டியே, இறந்து போயிருந்தா எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் இமேஜின் பண்ணிட்டு ஒரு மாதிரியா ஒரு ஆக்ரோஷமா வருவான்னு பார்த்தா அவ ரொம்ப கேஷுவலா வந்திருக்கா. இன்னைக்கு புது சேலை வசீகரமாக வந்திருந்தாள். அவள் உண்மையை சொல்லப்போனா வசீகரமாக வந்திருந்தாள். புது புடவை கட்டி கொண்டிருந்தால் மேலே வந்து மேல் பட்டன்ல 2 லேசாக தமிழ் இருந்து வளையல் சத்தம் கேட்கிறது. ரொம்ப கேஷுவலா வந்துட்டு கையில் ஒரு வெள்ளி கிண்ணம், அதுல ஸ்பூனு. அவன் விழுந்தபடியே ஒரு மாதிரி துக்கத்தோடு ஏதோ லெப்ட் அண்ட் ரைட் வாங்க போறான். உட்கார்ந்த விமலன் நாடியை வைத்துக் கொண்டு என்ன என்ன சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா மேட்டர் சோ சீரியஸ் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இவளுக்கு தெரியுமா இல்ல தெரிந்துதான் தெரியாமல் இருக்காளான்ற குழப்பத்தில் இருக்கான். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள், இன்றைக்கு எனக்கு விடுமுறை, நீங்கள் இன்று என்னோடு கழிக்க போவீங்க. அவள் கிட்டே வந்து நார்மலாக கேஷுவலாக உட்கார்ந்தாங்க. அவளுக்கு ஒரு விழுதுக்கு வருகிறது, குற்ற உணர்வு அவளை ஒரு பக்கம் மாட்டுகிறது. அவள் தலைமுடியில் இருக்க மனம் அவளை என்னமோ செய்கிறது. வெள்ளி கிண்ணத்தில் இருந்து ஒரு நான் செய்த கேரட் ஹல்வா பாருங்க. இவ்வளவு பெரிய அமெரிக்காவில் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு என்னோடு கேரட் ஹல்வா சாப்பிடுவதற்கு ஒருவருமே இல்லை. நீங்களாக இருக்கிறீர்களே, சந்தோஷம், மகிழ்ச்சி. உன்னோடு இந்த நாள் கழிக்கிறது. என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள்
அப்பதான் அவங்ககிட்ட திட்டு வாங்கலன்னு அவனுக்கு பெருமூச்சு வருது. அருமையான மனம் கமக்கும் அந்த கேரட் அல்வாய் ஒரு ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தா அருமையா இருக்கு, எப்படி செஞ்சிருந்தாங்க. சந்தோஷம். அன்றைக்கு விடுமுறை என்றால இன்னைக்கு நீங்களே விடுமுறை போட்டு என்னோட இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றான். இல்ல இல்ல அவன் ஒரு குற்ற உணர்வு, கூச்ச சுபாவம். கூச்ச சுபாவம்ன்ற சொல்ல முடியாது. அவனுக்கு ப்ராஜெக்ட் முக்கியம், காலேஜ் முக்கியம், படிப்பு முக்கியம், வேலை முக்கியம். அதுதான். இன்னொரு நாளைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு நான் போய் அவளுடைய நிராகரிப்பு என்று சொல்ல முடியாது. அவனுடைய வேலையை பார்த்து சொல்கிறான். அவளுக்கு கொடுத்த சமீட்சை வேற, அதை புரிந்து கொள்ளவில்லை. இப்படித்தான் 8 வருஷங்கள் வழித்தது. 8 வருஷங்களாக அவள் அதே நிலையில் தான் இருந்தாள். அதே வீடு, அதே கர்டன் துணி, அதே வறுமை கூட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அதே ஒரு குழந்தை. 8 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் விமலன் பாஸ்டன் சிட்டியின் ஐடி துறையில் ஒரு பெரிய அதிகாரி ஆகிவிட்டார். மேல் படிப்பு படித்தவன், பாஸ்டன் சிட்டியில் பெரிய படிப்பு படித்து ஒரு புகழ்பெற்ற ஐடி துறையில் எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய அதிகாரி ஆகிவிட்டான். கூகுள்ல போயிட்டு விமலன் என்று அழைத்தாலே அவன் செய்த ப்ராஜெக்ட் அவன் இன்னும் செய்ய அவ்வளவு பிரபல்யமாட்டான் அந்த 8 வருஷம். இருந்தாலும் இந்த குழந்தை மித்திரனை ஒவ்வொரு பர்த்டேக்கு வருவான், போவான். விகாசினியோடு போன்ல தொடர்பு கொள்வதோடு ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் மித்திரனுக்கு ஒரு பர்த்டே அன்றைக்கு கரெக்டா வந்துடுவான், கிஃப்ட் வாங்கிட்டு வருவான், கொடுப்பான். 8 வருஷங்கள் கழிச்சு திரும்பி வர்றப்போ அந்த வீடு அப்படியேதான் இருந்தது. வெளியே இருந்தாலே பார்த்தது அந்த விகாசனின் ஜர்னல் திரைக்கலை கொஞ்சம் பாழடைஞ்சு நலிந்து போயிருந்தது. அந்த வாசகம் மறுபடியும் வந்தது. ஓ, இந்த பாரம் தாங்க முடியவில்லை. அந்த வாசகத்தை பார்த்துட்டே வீட்டுக்கு போறான். பெல் தட்டி உள்ள போறான். எப்போதும் இருக்கிறான் அந்த மித்திரன் குழந்தைய 2 வயதில் இருந்து அவன் பார்த்து ஒரு மித்திரன் இப்போது 10 வயதாகிவிட்டது. வளர்ந்து விட்டிருக்கான். நல்ல தினாத்திரம் அழுத்தம். அங்கிள் என்று தட்டி பிடித்துக் கொள்ளுகிறான். பிறந்தநாள் வாழ்த்து கொள்ளுகிறான். ஒரு கிஃப்ட் தரும், ஒரு சின்ன கிஃப்ட். பிரித்து பார்த்தால் ஐபேட். இது கதை எழுது 2011-12 ஐபேட். அப்பதான் வந்தனர். ஐபேட், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு நான் என் நண்பர்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு அவன் வெளியே ஓடிவிட்டான். சமையலர் இருந்த விகாசினி அந்த பழைய அழகும் பொலிவும் குஞ்சில் மறைந்திருந்தாலும் அதே தன்னம்பிக்கையோடு குடும்பத்தை ஒருமை கோட்டு கீழே போகாமல் அவள் சமாளித்துக் கொண்டிருக்காள். ஃப்ளோர் மேட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அந்த பழைய அதே டிவி தான் வருது. ஒரு காப்பி கொண்டு கொடுத்தான். சூடான காப்பி கொடுக்கும்போது குடிச்சுட்டே இருக்கான். அந்த காப்பி கோப்பையில் அவன் ஓடிவிட்ட கணவன், இவனை விட்டு ஓடிவிட்டான். அந்த கணவனுடைய புகைப்படம், குழந்தை பிறந்த போது, மித்திரன் பிறந்த போது எடுத்த குழந்தை விகாசினியோடு இருந்த ஒரு பழைய படம் அந்த கோப்பையில், காப்பி கோப்பையில் இருக்கிறது. காப்பி குடிச்சுட்டே இருந்தான். அந்த போட்டோ பார்த்த உடனே, அந்த பழைய ஓடி போன கணவன் போட்டோ பார்த்த உடனே தப்புன்னு வைத்தான். அவனை பத்தி நினைச்சாலே அருவம். விட்டுட்டு போயிட்டாங்க நாய் அப்படி சொல்லிட்டு அவனை திட்டிக்கிட்டே உட்கார்ந்த. எப்பொழுதும் சகஜமாக வரும் விகாசினி அன்று பழைய கலகலப்போடு வரவில்லை. Let it be the last gift for Mithran. இதுதான் கடைசி பரிசாக இருக்க வேண்டும். Vimalan, understand? We should not create unnecessary expectations to Mithran. குழந்தை மனதில் தேவையில்லாத ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி விடக்கூடாது. You understand my point? என்ன சொல்றீங்க? How can I
2 வயசுல இருந்து நான் குழந்தை பார்த்துட்டு இல்ல இல்ல குழந்தை வளர்ந்துட்டான். இனியும் குழந்தைக்கு நீங்கள் வருவது அவன் நல்லதில்லை என்ற மாதிரி அவன் சொல்லுவான். இன்னொன்னா நான் இங்க வந்தப்போ நீங்க எல்லாம் ஆறுதலா இருந்தீங்க, எல்லாத்தையும் நீங்க இந்த பிராங்கா சொல்லியிருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாமே தெரியும். நான் இந்த 8 வருஷமாவும் இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். படிப்பு, வேலை, ஜாப், ப்ரொமோஷன், அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே ஒண்ணுமே பண்ணதில்லை. என் நண்பர்களுக்கு, என்னை உதவி தூக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணவர்களுக்கு, என்னோட ஆறுதல் இருந்தவர்களுக்கு, என்னோட நட்பாக இருந்தவர்களுக்கு, என் முன்னாள் காதலியை கூட துறந்து விட்டவன் தான். நல்ல காதலி, நாங்களே தான் முடித்துக் கொண்டோம். என் ஜாப், என்னுடைய ப்ரொமோஷன், வேலை, அதற்காக என்னால் ஐ வில் டேக் கேர் ஆஃப் மித்ரன் ஹியர் ஆஃப்டர். இட் இஸ் மை ஜாப். நான் என்னால் நான் யாருக்கும் உதவி, நான் ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறோனோ, சுயநலமாக இருக்கிறோனோ, அப்படியெல்லாம் துரோகம் செய்கிறோனோ என்பது போல எல்லாம் எனக்கு நினைத்து எனக்கு மனம் பாரமாக இருக்கு. நான் யாருக்காவது உதவி செய்யாது. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மித்ரன் ஹியர் ஆஃப்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் வில் மேரி அண்ட் செட்டில். உங்கள் சம்மதம் வேண்டும் என்று உங்கள் மதிப்பை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் சொல்றேன் அந்த பேச்சில், இந்த கான்வர்சேஷன்ல உங்களுடைய மதிப்பை, விலை மதிப்பில்லாத அன்பு பாசம் கொண்ட உங்களை நான் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் வேலை, படிப்பு முக்கியம் என்றோ, என்னுடைய ப்ரொமோஷன், வீட்டையே வாங்கிவிட்டாங்க. இப்பொழுது பாஸ்டன் சிட்டியில் வீட்டே வாங்கிட்டு 8 வருஷத்துல அவ்வளவு டெவலப்மெண்ட். ஆனால் அதே நிலையில் இருக்காது. அதே மருத்துவ படிப்பு. உன் மதிப்பு எனக்கு தெரியாமல் போயிடுது. சொல்லுவார்கள், அமெரிக்காவின் காசு இருக்கு, அது பேர் என்ன, பென்னி. அமெரிக்காவின் காசு பென்னிக்கு வேல்யூ 1 சென்ட் என்பார்கள். ஆனால் அந்த 1 சென்ட்டை, அது 1 சென்ட் காயினை உருக்கினால் 2.5 சென்ட்டுக்கு விலைக்கு போகுமா. அவ்வளவு விலை மதிப்பிக்க 1 சென்ட்டுக்கு யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க கதையில் வந்து. அப்படி நீ ஒரு முறுக்கிய பெண்ணி, அமெரிக்காவின் 1 சென்ட் பெண்ணி உருக்கா எப்படி விலை மதிப்பு இல்லாம, அந்த அளவுக்கு நீ மதிப்பு மிக்கவள். உன்னை நான் இழந்து விடக்கூடாது. உனக்கு கண்டிப்பாக உதவி செய்தார்கள். லெட்டர் கெட் மேரிட் அண்ட் செட்டில். உங்க சம்மதம் தேவையில்லை. கதையை எப்படி முடிக்கல. விகாசனி முதலில் அதிர்ச்சியில் வாயடைத்து போயிருந்தார். எவ்வளவு பெரிய ஆள் எங்கிட்ட வந்து கண் கலங்குறாங்க. விமலன் பேர் அடிச்சு கூகுள் அடிச்சால அவ்வளவு பெரிய கான்டாக்ட் எல்லாம் இருக்கு, என்கிட்ட முட்டி போட்டு கண் கலங்கி நிக்கிறானே. இது வரைக்கும் வேலை, ஜாபு அப்படிதான் இடையிலே போனதை விட மற்றபடி எந்த அப்படியெல்லாம் இன்னமும் மனத்தோடு முதலில் வாயடைத்து நின்றான். இப்படி முடிக்கிறார். பின்னர் அவன் பாட்டுக்கு பின்னாடி பேசிட்டே போறான். இப்போ வந்துட்டாரு என்ற மாதிரி, ஏதோ வந்துட்டாரு மாதிரி, இவ்வளவு எல்லாம் இல்லாம எப்படி ஏதோ வந்துட்டாரு. அவள் என்ன சொல்றான்னு இல்லை. அவளுடைய பதில் அவன் உணர்றான். இந்த மாதிரி கீழே கண்டவா இதுல ஏதாவது 5 பதிலாக இருக்கணும். ஒண்ணு, அவ சொல்றதுல இருந்து அவன் புரிஞ்ச இந்த ஏதாவது ஒரு 5 பதிலா இருக்கும். ஒன்று, ஓகே ஆம் என்று சொல்லி இருக்க வேண்டும். 2வது, இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டாம், இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். 3வது, உங்களுக்கு பைத்தியமா, நீங்க எவ்வளவு நிலைமை எப்படி இருக்கீங்க, என்ன வந்து ப்ரொபோஸ் பண்றீங்க, என்ன வந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு 3வது, உங்களுக்கு பைத்தியமா என்று கேட்டிருக்க வேண்டும். இல்லை, எனக்கு அவகாசம் வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். 5வதாக ஒரு ஆப்ஷன், மித்திரனுக்கு குழந்தை, மித்திரனுக்கு ஓகே என்றால் எனக்கு ஓகே என்று சொல்லியிருக்கோம். இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஆசிரியர் சஸ்பென்ஸோட லைன் முடிக்கிறாரு. ஆனால்
அவளுடைய பதில் மேல் சொன்னவற்றில் ஒன்று கூட அல்ல. அவள் என்ன பதில் சொல்லியிருப்பாள் என்பதை நம்முடைய முடிவிற்கே விட்டுகிறார். இப்பொழுது எனக்கு தோணுது, நான் விமலனாக இருந்தாக்கா, ஓ இந்த பாரம் தாங்கவே முடியவில்லையே என்ற தலையில் கை வைத்துக் கொண்டிருப்பேன். வணக்கம். அதை முடிகிறது சார். உங்க சஸ்பென்ஸ் பாரம் எங்களால தாங்க முடியல. சஸ்பென்ஸ் என்னவா இருக்குன்னு நான் நினைச்சு பார்த்திருக்கேன். அது சொல்லிடலாமா சார்? என்னுடைய சஸ்பென்ஸ், என்னுடைய கணிப்பு, இந்த கதையை நான் அசை கொண்டே இருந்ததுல இல்ல இப்ப சொல்லாதீங்க சார், லாஸ்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் சொன்ன பிறகு லாஸ்ட்ல சொல்லுங்க. அது நான் முன்னாடி சொன்னாதான் அவங்களுக்கு ஓடும். நான் அப்புறம் நான் சொல்ல முடியாமவே போயிடும். நான் சொல்லலாமா சார்? என்னுடைய என்னவா சொல்லியிருப்பா அந்த அவள் என்னவா சொல்லியிருப்பா? ஒரு 2-3 பேர் பேசின பிறகு நீங்க சொல்லலாம். ஓகே 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 சொல்லுங்க. அவ என்ன சொல்லியிருப்பா? அவ என்ன சொல்லியிருப்பான்னு மட்டும் உங்க ரவி சார் ரொம்ப ஆதரமா இருக்காரு. வெயிட் பண்ணுங்க, ரவி சார் பேச. நான் கொஞ்சம் பாதிக்கு மேலதான் கேட்டேன். இருந்தாலும் லாஸ்ட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவ யாரையாவது ஒருத்தரை விரும்பி இருப்பா, நான் அவனை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. வேற யாரா சொல்லுங்க, மட்டும் யாரா சொல்லுங்க சார். இது என்னோட பதில். ரவி சார் சொல்லிட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நாசுக்கா வந்து அந்த காஃபி டம்ளர்ல அந்த போட்டோவோட அவங்க ஹஸ்பண்ட், அந்த குழந்தை, பிறந்த குழந்தை, அவங்களோட 3 பேரோட போட்டோவோட கொண்டு வந்து அந்த கப்பு வச்சால, அப்பவே வந்து அவங்க மனசுல அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் இருக்கிறாரு அப்படின்றத ஆசிரியர் அந்த இடத்துல உணர்த்திட்டாரு அப்படின்றது நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு சைக்கலாஜிக்கல் தான் இது ஸ்டோரியே. ஒரு மனத்தோட பாரம் தான் இது, மனசோட பாரம் தான். அதுதான் நான் நினைக்கிறேன். இந்த பாரம் தாங்க முடியவில்லை அடிக்கடி. இந்த பாரம் தாங்க, திஸ் பர்டன் இந்த அப்படின்ற வாசகம் அவன் மனதில் உறுத்திட்டே இருக்கு. அதை சொல்ல வரும். வேற யாருன்னு சொல்லுங்க. நான் என்னுடைய இது சொல்றேன். பிரேமாமா நீங்க என்ன சொல்லுங்க. வாட் வுட் பி அவன் என்ன சொல்லியிருப்பான்? இல்ல சார், அவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய அப்படி விட்டது வந்து இன்னும் வந்து வெளியில சொல்லாம இருக்காரு. அந்த அம்மா கிட்ட வந்து சொன்ன மாதிரி இப்ப நம்ம கதையில வந்து இல்ல. அந்த பாரத்துக்கான ஒரு ரெமெடி மாதிரி தான் அவங்கள போய் ப்ரொபோஸ் பண்ற அந்த ஒரு இதை வந்து எடுத்திருப்பாரு. ரெண்டாவது, அந்த அம்மாவுடைய ஏழ்மை நிலைமைக்கு அந்த குறையாம உழைச்சிட்டு இருக்குதுன்றது, அந்த கப்ப கூட மாத்த முடியாத அளவுக்கு அவங்களோட ஏழ்மை நிலை இருந்ததுன்ற மாதிரிதான் என்னோட ப்ரசம்ஷன். வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இந்த குழந்தையும் 10 வயசு ஆயிடுச்சுது, இனிமேல் நமக்கு இப்படி ஒரு துணை தேவையா? இப்போ அவங்களுக்கு அந்த டிபெண்டன்சி இல்லையா? அப்போ குழந்தைய எடுத்துட்டு போய் விடுறதுக்கு கிரச்சில விட்டாதான் இந்த அம்மா டைமுக்கு போய் உழைக்க முடியும். இப்போ அந்த பையன் வளர்ந்துட்டான். அதனால இனிமேல் அப்படி ஒரு, அதுவும் இந்திய பெண், தெலுங்கு பெண் அப்படிலாம் வந்து நீங்க முதல்ல பேசும்போது இந்திய பெண்ணாக இருக்கும் பொழுது, அது கணவன் விட்டு போயிருந்தாலும் குழந்தை 10 வயசு குழந்தை ஆயிட்டா நமக்கு இனிமேல் இப்ப போய் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அந்த குழந்தை அங்கிள் தான் கூப்பிடுது இவரை. இனி வந்து இப்படியான உறவு வந்து நமக்கு தேவையா அப்படின்றத ஒரு நினைச்சிருக்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ரிட்ரஸல் மாதிரி இந்த பாரத்துக்காக அந்த அம்மாவை போய் ப்ரொபோஸ் பண்ணி இருக்கலாம். ஆக்சுவல் லவ் அப்படின்னா அவங்க முதல்லயே ப்ரப்போஸ் பண்ணி இருக்கணும். இது குழந்தைய வந்து இப்படி விட்டுட்டோம், ஆபத்துல காப்பாத்திட்டோம்னா கூட இத பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறமேன்ற பாரம் இவருக்கு வந்து ரொம்ப அழுத்தி இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு லேடியா வந்து அந்த மெச்சூரிட்டி ஆக்சுவலா வந்து அந்த 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 குழந்தை வளர்ந்துச்சு. இந்த நேரத்துல நம்மளோட நடவடிக்கை மாறுச்சுன்னா குழந்தை வளர்ற குழந்தையோட நடவடிக்கை மாறிடும். அந்த அந்த குழந்தையோட எண்ணங்கள் மாறும். அப்புறம் வந்து குழந்தை வந்து சரியான பாதையில போகுமா, பல பல கோணங்கள்ல சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஒரு லேடியா, ஒரு பெண்மையா அந்த மாதிரி சிந்திக்க வேண்டியது. 1008 நட்பு இருந்தாலும், பாசம் இருந்தாலும், பிரியம் இருந்தாலும் அது வெளியில காமிச்சிக்க முடியாது அந்த நேரத்துல. இது வந்து அடல்சன் ஸ்டேஜ் போற குழந்தை. அப்போ அந்த அந்த விடலை பருவத்துல போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான டிசிஷன். எது எப்படியோ பழைய கணவர் விரும்புறனோ இவரு வேணுமோன்றதை தாண்டி குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த பெண்மணியோட சிந்தனை வந்து வளர்ற குழந்தையை எந்த விதத்திலையும் என்னால பாதிக்க கூடாது, தாய் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாது என்ற சிந்தனை அப்படி வந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. வழியில அப்படி வறுமை கோட்டிலேயே இருக்காங்கன்னும் போது அந்த மாதிரி ஒரு நாட்டிலும் அந்த அம்மா நேர்மையா வந்து உழைச்சு அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னும் போது உன்னுடைய மதிப்பு தெரியாம போச்சு, உன்னுடைய மதிப்பு மரியாதை தெரியாம போச்சு அப்படின்னு உணர்வான். இவனால உன்னுடைய மதிப்பு மரியாதை அவனை அமெரிக்கா பெண்ணிக்கு ஈக்குவலா அப்டேட் பண்றான். நம்ம தங்கத்தை ஒதுக்கணுமா சொல்றேன், பெண்ணியை ஒதுக்கினா ஒரு பெண்ணியோட வேல்யூ 1 சென்ட், ஆனா அது ஒதுக்கணும் 2.5 சென்ட்டுக்கு வேல்யூவான்.
அதெல்லாம் அவ்வளவு விலை மதிப்பு மிக்க நீ ஒண்ணு நான் சரியா இதான் சொல்ல புரிஞ்சுக்கல. வர்றேன். நான் என்ன தோணுது சார், எனக்கு என்ன தோணுதுன்னு சார் நான் சொல்லிடுறேன். ஹலோ மிஸ்டர் விமலன், யுவர் டூ லேட், காலம் கடந்து விட்டது, இப்படிதான் சொல்லியிருப்பா அப்படின்னு தோணுது. என்னை பொறுத்தல் நீ ஒரு உணர்ச்சி ஜடமாகவே இருந்திருக்கிறா என்றுதான் தோணுது. என்னுடைய இயக்கங்களையும் தவிப்புகளையும் என்னுடைய உடல் மொழியாலும் அன்பாலும் பாசத்தாலும் உனக்கு பலமுறை உணர்த்தி இருக்கிறேன். நீ ஒரு செல்பிஷ் ஃபெலோ. உன் வேலை, உன் ஜாபு, உன் ப்ரொமோஷன், உன்னை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருந்தாயே தவிர எங்களுக்கு உணர்ச்சியற்ற மக்கு பையனாகவே இருந்து விட்டாய். நீ ஒரு சுயநலக்காரன். இப்பொழுது எல்லாம் முதல் காதலியை நீ தொடர்ந்து விட்டாய். எதற்காக? அவ வசதியான பொண்ணு, உனக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது போறது. இப்ப வசதியான பிறகு வசதி எல்லாம் என்கிட்ட வரல. அதே பதில் தான் எனக்கும். புரியுதா? நீ வசதியான பொண்ணு, கல்யாணம் வேணாம் முடிஞ்சு இதே போல நீ வசதி ஆயிட்டே, நான் வசதி இல்லாத பொருந்தாது. அதே காரணம் எனக்கும். என் இயக்கங்களும் தவிப்புகளும் அடங்கி போய் நான் தனிமை பழகி விட்டேன். எனக்கு இனிமேல் ஸ்டீபன் சொன்ன மாதிரி மித்திரன் தான் முக்கியம். அவனுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அவன் மனதில் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை நுழைந்து உட்படும். இப்படிதான் சொல்லியிருப்பான். அவன் கிட்ட வந்திருக்கான், நிறைய வந்திருக்கான். நான் என்னுடைய கணிப்பு இது என்னுடைய கணிப்பு. ஆசிரியர் நம்ம இதுக்கே விட்டுட்டாரு, நம்ம இதுக்கே சாய்ஸ்க்கு விட்டாரு. 5 பதில் இல்ல, எஸ் சொல்லிருக்கணும், இல்லன்னு சொல்லிருக்கணும், அவகாசம் கேட்டுக்கணும். இல்ல மித்திரனுக்கு ஓகேன்னா நான் ஓகே, இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்க, எவ்வளவு பெரிய இப்ப என்ன வந்து ப்ரொபோஸ் பண்றேன்னு கேட்கணும். ஆனா இந்த எந்த பதிலுமே இல்லை. அவன் நிராகரிக்கிறான். இந்த பதில தான் நேரம் கடந்து நீ வந்திருக்கிறாய். நான் உனக்காக ஏங்கியகளும் தவிப்புகளும் நீ உணரவில்லை. நான் உன்னோட வந்திருக்கேன், நிறைய தடவை உன்னோட பக்கம் உட்கார்ந்திருக்கேன். என்னுடைய தனிமையை இயக்கத்தை புரிந்து கொள்ளாத இடமாக இருந்திருக்காய். உனக்கு படிப்பு வேலைதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பதிலா ஷார்ப்பா இருக்கும் எனக்கு தோணுது. சொல்லுங்க சார். முத்துலிங்க வந்து சவுண்ட் கேக்கல. கேக்குதா? இப்பதான் கேக்குது. இல்ல, எழுத்தாளர் முத்துலிங்க எப்பவுமே கிளைமேக்ஸ் நம்மகிட்ட விட்டுருவாரு. அவர் வந்து கரெக்டா சொல்ல மாட்டாரு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாவே அவ சொன்ன வார்த்தை இதாதான் இருக்கும். பையன் வளர்ந்துட்டான், இது தேவையில்லை. அதுதான் என்னோட முடிவா இருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றது. சூப்பர் சூப்பர். அதான் நானும் அப்படிதான் இருக்கேன். பையன் தான் முக்கியம். இனிமேல் மத்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த விஷயம்தான் குழந்தை வளர்க்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய செயல். மற்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். நம்ம பேசுற எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ள இருக்கும். வாங்க அடுத்தது அமுதா மேடம் வாங்க. ரொம்ப அமுதா மேடம் தான் அப்படியே முன்னாடி, அதாவது இந்த சினிமா தெருல அப்படி சீன் போக முன்னாடி வந்துருந்தோம், அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க மேடம். ஆனா சார் ரொம்ப அழகா கதை சொன்னாங்க சார். இடையில அந்த பிரேக் வந்து அடுத்தது என்ன, இப்ப சார் அடுத்தது என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. ஒரு வியப்பு ஏற்படுத்துது. ஆமா ஆமா. அடுத்தது என்ன நடக்க போகுது, அந்த குழந்தைய காணும் அப்படின்னு அந்த தவிச்சு போன போது கல்யாணி வேற போட்டிருந்தாங்க, ஐயோ நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்கம்மா அப்படி. இந்த மாதிரி வந்து என்ன ஆக போகுது, அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னு அந்த கதையை அப்படியே சாரோடையே நானும் அப்படியே பின்பற்றியே வந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. ஆனா நீங்க சொன்ன கருத்து எல்லாமே ஏற்புடையதுதான் சார். ஸ்ரீமன் சார் சொன்ன மாதிரி, சிவகுமார் சார் சொன்ன மாதிரி, பிரேமா அம்மா சொன்ன மாதிரி, இந்த அத்தனை கருத்துகளுமே தான் அந்த கதைக்கு பொருத்தமாதான் இருக்குது. நான் பையன் வளர்ந்துட்டான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே அடுத்தது நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திறக்க வேண்டாம், போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே நினைச்சேன். அது நல்லதுன்னு நான் நினைச்சேன். நல்லா இருந்ததுங்க சார். சிவகுமார் சார், நீங்க எப்ப கதை சொன்னாலுமே ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். ரொம்ப அழகா அந்த இடையில ஒரு பிரேக் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்க. யோசனை பண்ண அடுத்த பேர மனசுல வரணும். படிக்கிறது வராது. அது பாரத்தை தாங்க முடியாம சார் இறக்கி வச்சாரு.
ஓ இந்த பாரம் தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப எனக்கு வேற அழகா இருந்தது. நல்ல கதைங்க சார். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு வேற சிறப்பு. மாதிரி தோணுச்சு சார். அதாவது கதை வந்து போறது ரொம்ப அருமையா போயிட்டு இருந்தது. குழந்தை வளருது, ஆனாலும் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய இதை காமிச்சுக்கிட்டு அவனுடைய தேவை அந்த நேரம் இருந்தது. அந்த டீ கப்பை குடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி அந்த குழந்தைய சின்ன வயசுல எடுத்த புடவை பார்த்த உடனே நான் இன்னும் அவனை மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் ஏக்கம் இருந்திருக்கு, அதை நீ சரியா பயன்படுத்திக்கல. இப்ப வாழ்ந்துட்டான், இருந்தா போச்சு. ஆனாலும் இனிமேல் என்னால உன்னை தொடர முடியாது. என் பாறை ஏற்று நான் அவனை விரும்பி இருக்கிறேன். ஆனா என்ன அவன் வந்து புரிஞ்சுக்கல. அதுதான் என்னுடைய அந்த சுகம் எனக்கு பெரிய பாரம். அவ ரொம்ப 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 கேஷுவல் அவங்ககிட்ட வர்றா. அவன் தொட்டு தூக்கி என்ன என்ன சீரியஸா இருக்க, வாட்ஸ் தி மேட்டர், லெட் அஸ் ஹேவ் எ ஒன் டே நம்மளோட வா, என்னோட வா, ஒரு பிறந்தநாள் கொண்டாடு. இவ்வளவு பெரிய அமெரிக்காவில் என்னோட ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை, நீயாவது வா என்னோட வா என்று கூப்பிடுற. அவன் ப்ராஜெக்ட், ஆபீஸ், ஸ்கூலு, வேலை முக்கியம், படிப்பு தான் ஓடிடுறான். அவளோட உணர்வுக்கு அவன் மதிப்பு தரல. இந்த நேரத்துல கொடுத்தவங்க நேரத்துல மதிப்பு தரல. அந்த அது இப்ப அவ தனிமை அவளுக்கு பழகிடுச்சு. இனிமேல் இனி இவன் வந்தாக்கா இவன் எனக்கு பாரமாகி விடுவான். ஓ இந்த இவனுடைய பாரத்தை நான் தாங்க முடியல, அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். ரொம்ப அருமை சார். நீங்க சொல்ற அந்த நிறுத்தும் போது அடுத்து என்ன சொல்ல போறாரு, இது நடக்கும் அது நடக்கும்ங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப தோன்றுது. ரொம்ப பாராட்டுகள் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். இது வந்து சிவகுமார் ஸ்டைலோட ஒரு தனித்துவம். அது வந்து அதுதான் அவரோட தனித்துவம். அவர் வந்து ஸ்டைல் கதை சொல்லும் போது அது வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது சார். மாலதேவி சார் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் கதை. அதை சொல்லலான்னு தான் சார் நான் போட்டேன். உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன கதை வந்து ஜெயகாந்தனோட வணங்கான் கதை தான் சொன்னீங்க தளத்துல. ஆமா ஆமா, ஜெயகாந்தன் இல்ல, ஜெயமோகன். ஜெயமோகனோட வணங்கான் கதை தான் சொன்னீங்க. வணங்கான் சிவகுமார் ரவி சார் சொல்லுவார். ஆமா, வணங்கான் கதை தான் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். இது உண்மைதான் சார். இப்படி இந்த பார்வையில ஏன்னா அந்த வரும்போது ஒரு சில நேரத்துல அவளோட உடைகள் எல்லாம் கூட தளர்த்திக்கிட்டு வரா மாதிரி கூட அந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு. அவள் சிம்பாலிக்கா அது உணர்த்தினா, ஆனாலும் அவனுக்கு புரியல அப்படின்றதுதான். அப்போ அது எல்லாரும் சொல்ற மாதிரி அதுதான் அவனுக்கு வந்து அந்த நேரத்துல எந்த ஒரு இதுவும் உணர்ந்தல. அந்த பாரம் தான் அவனோட அந்த மனசுல இருக்கிற அந்த பாரம், நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ற அதை வந்து காம்பன்சேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இப்ப வந்து அந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக வரான் அப்படின்ற மாதிரிதான் முடிச்சிருப்பாரு தானே. ஆக்சுவலி இது சுஜாதாவும் எழுத்தாளர் சுஜாதாவும் வந்து இந்த டெக்னிக்கை தான் நிறைய நேரம் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. நம்ம கையிலேயே விட்டுடுவாரு நம்மளோட முடிவை. இதுவும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு 3 மாசம் கழிச்சு நீங்க இந்த கதையை சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி. நீங்க உங்க பாராட்டு தான் எனக்கு முக்கியம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் ஒன் வே டிராபிக்ல ஓடிட்டு இருக்கேன், எதிர்த்து ஓடிட்டு இருக்கேன், யாருக்குமே ஹெல்ப் பண்ணாம போயிட்டு இருக்கேன். நானும் என் வேலை, என் முக்கியம் தொழில், முக்கியம் ப்ரொமோஷன், அப்படிதான் யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல. இப்போது பண்ணணும், மித்திரனை டேக் கேர்னு வர்றான். இப்பதான் அவனுக்கு உணர்றான். அதுவே எனக்கு மனம் பாரமா இருக்குன்றான். ஒன் வே டிராபிக்கை எதிர்த்து ஓடிட்டு இருக்கோன்றான். சொல்லுங்க, அடுத்த சொல்லுங்க. தேங்க்யூ. பேசியாச்சா? ஓகே, அப்போ சக்கரபாணி சார் வாங்க. ரவி சார் பேசுறீங்களா? இல்ல அப்புறமா பேசுறேன். ரவி, சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. சிவகுமார் சார் உங்களுடைய கதையை ரொம்ப ரசிச்சு காட்டும். முடிவு என்னவா இருக்கும் நீங்க கேட்ட முடிவு நம்முடைய நண்பர்கள் அனைவரும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஏறத்தாழ முடிவு அப்படித்தான் இருந்திருக்கும். அவள் அது காதலை நிராகரித்திருப்பாள். அதே நேரத்தில் அவள் சொன்ன வார்த்தை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அன்பின் பாரம் என்னால் தாங்க முடியவில்லை. இவன் வந்து இவ்வளவு நெகிழ்ந்து இப்ப கும்பிடுறான், இந்த அன்பின் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. ஏற்கனவே நான் ரொம்ப பட்டுட்டேன். இப்ப இவன் வந்துட்டு இப்படி சொல்றான், இத அக்செப்ட் பண்ணிக்கலாமா நிராகரிச்சிடலாமா? இந்த பாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. உண்மைதான். அவளுக்கு இந்த பாரம் தாங்க முடியாம போயிட்டு இருக்கா. இவன் வந்தா நினைச்சீங்க, அடிஷனல் லக்கேஜ் பாரு. இந்த நேரத்துல ஒரு செட்டில் ஆகி ஒரு குழந்தை வளர்ற நேரத்துல இவன் வந்தாக்கா லைஃப் பண்றதா அவளுடைய பர்டன் அதிகமாயிடும். அதான் அந்த குழந்தைய பத்தி தான். குழந்தை வந்துட்டு வளர்ந்து வருது, இவன் ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா? அவன் வந்து அந்த குழந்தைக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லாவே பண்ணிருக்கான்.
அவர் இப்ப நொந்து இந்த போய் மனசு நேரத்துல நொந்து போய் கடைசியில் முடிக்கிறா. அவர் என்ன இப்ப வந்துட்டாரு, ஒரு மாதிரி வந்துட்டாரு, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு அப்படின்னு மனசுல முடங்கிக்கிட்டு அப்புறம் பண்றான். அது ஓகே, பாரம் வந்து இந்த அன்பின் பாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குதே, நம்ம எப்படி இதை ரிஜெக்ட் பண்றது, இல்ல ஏத்துக்கலாமா அப்படின்னு மனசஞ்சலத்துல அவர் இந்த பாரம் என்னால தாங்க முடியல, வாய் விட்டு அழவும் முடியல, இது பண்ண முடியல, அந்த ஒத்த வார்த்தையில சொல்லி பிடிச்சுக்கிட்டா அப்படின்னு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். அங்க அமெரிக்கன் பாஸ்டன் சிட்டியோட லைஃப் அப்படியே கொண்டு வராரு சார். நமக்கு வீடுக்கு முன்னாடி மயானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைவேஸ் ரோடு, அங்க பூங்கா மாதிரி இருக்கா, நடந்து போவாங்க வருவாங்க. அந்த போற வழியில ஸ்கூலுக்கு காலேஜ் எதிர்திசையில பணி செய்யற பொண்ணு, பனிப்பொழிவு இருக்கும், பனிப்பொழிவு வந்தா உறைஞ்சு போயிடும், ஒரு அங்கலத்துக்கு பணிக்கப்போ அது எதுவும் போலீஸ்காரன் நிதானம் போன விரட்டுவான். அந்த அமெரிக்கன் அவர் அந்த பையன் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே கண் முன்னால கொண்டு வர்றாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆண்டாள் பேசுறீங்களா? நல்ல கதை சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருந்தது. ஆனா முடிவு நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க கோபால்ரத்தன் சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சோ விமலனாகவே மாறிவிட்ட சிவகுமார் சார் எங்க உண்மைதான், நான் அப்படிதான் மாறிடுவேன். நான் அப்படியே கதையோட கதாநாயகோட நான் ஒட்டி போயிடுவேன். நார்மலா சின்ன கதையை தான் படிப்பேன். கேரட் அல்வா ரொம்ப நல்லா இருந்தது சார். சோ இது எங்கோ நடந்த நிகழ்வாக இருக்கலாம் நிச்சயமா. இது ஒரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உண்மை யதார்த்தம் வருதுன்னா ஒரு ஆசிரியர் மத்தியில அவர் நிச்சயமா கண்கூடா பார்த்திருப்பார். ஸோ இது அமெரிக்காவில் மட்டுமல்ல நம்ம ஊர்லும் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்வு இன்றைய லெவலும். சார் படிக்கும்போது நிச்சயமா பிபி ஏறி இருக்கும், செக் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கும் பிபி ஏறின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த கருத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல எதிர்பார்ப்பு கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரான்னு தோணுது எனக்கு. ஸோ இது எல்லோருக்கும் பாரம் உண்டு, பாரம் ஏற்க சுமை தாங்கிகள் சிலவே. எல்லோருக்கும் பாரம் உண்டு, பாரம் ஏற்க சுமை தாங்கிகள் சிலவே அப்படின்ற மட்டும் என்னுடைய கருத்து. அருமை சிவகுமார் சார், நன்றி ஸ்ரீதன் சார், நன்றி. மகிழ்ச்சி சார், நன்றி. செல்வகுமார் சார். சார் எல்லாரும் சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு நான் யோசிக்கிறது என்னன்னாக்கா, காதலுக்கு வந்து வயசு வந்து ஒரு ஒரு குறியீடே கிடையாது. ஸோ அதனால இவ்வளோ நாள் வந்து ரொம்ப பெரிய பாரத்தை வந்து சுமந்துன்னு இருந்த அவங்களால இப்போ இவர் வந்து கேட்டதுனால பரவாயில்ல, நம்ம பாரம் கொஞ்சம் இறங்குது அப்படிதான் நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது சார். நீங்க சுரேஷோட அக்செப்டட் ப்ரொபோசலை அக்செப்ட் சொல்லிருக்கலாமே, சொல்லிருக்கலாம். பட் சொல்லல. இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், இவ்வளவு அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்திருக்கேன்ற மாதிரி தான் மனசுல தோணுது. இல்ல அதுதான் சார், காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வயசோ இல்ல வருஷமோ வந்து பெரிய கனெக்டே கிடையாது. ஸோ அது எந்த வயசுல கூட வந்து ஏற்படலாம். பட் இவ்வளவு நாள் அவன் வந்து இவங்கள பத்தி சரியா புரிஞ்சிக்கல, அவனுடைய வேலை மற்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கல. அதுதான் சார், அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சிவகுமார் சார், அந்த 5 பாயிண்ட் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருங்களேன். இந்த 5 பதில் தான் ஒண்ணு இருக்கணும். அவன் சொல்றாரு, அவன் நினைக்கிறான். உண்மையில நான் நினைக்கிறது இந்த ஃபயர் ரிப்ளை இந்த மாதிரி தான் அவரோட ரிப்ளை ஆகணும். எஸ் மேரேஜிங் போகலாம், நோ இல்லை, நாட் பாசிபிள் சொல்லிருக்கலாம். 3வது, எனக்கு ஐ வாண்ட் டைம், ஐ நீட் டைம் டு திங்க் அண்ட் செட். 3வது, இவ்வளவு பெரிய வேலையில இருக்க, இவ்வளவு பெரிய ஜாப்ல இருக்க, ஒரு மருத்துவ பணிப்பெண்ணா இருக்கு வந்து பண்ணிக்கிட்ட உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், அப்படி எழுதிப்பான். 5வதா, இஃப் த கிட் குழந்தை லிட்டரலைஸ் ஓகே, ஐ எம் ஓகே, இந்த மாதிரி பதிலாக இருக்கு அவன் எதிர்பார்த்தான். ஆனா இந்த 5 பதிலும் எதுவுமே இல்லை, அவன் பதில் வேற மாதிரி இருந்தது. அப்போ விமலனுக்கு பாரம் தாங்க முடியவோ, இந்த பாரம் தாங்க முடியவில்லை, அவன் ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஏதோ வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லு, அவன் ரிஜெக்ட் பண்ணிடுறாளா சார்? அதான் அப்படின்னு நம்ம முடிச்சு கொண்டிருக்கேன். அந்த அவன் சொன்ன அந்த 5 பதில் எதுவுமே இல்லைனாக்கா வேற மாதிரியே இருக்கலாம். இல்லாட்டா
இப்படி கூட இருக்கலாம். சப்போஸ் இல்ல நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்கலாம் சொல்லிருக்கலாம். அதுதான் ஃப்ரெண்டாவே அப்படி கூட இருக்கலாம். சொல்லிருக்கலாம். அப்படி கூட சொல்லிருக்கலாம். எப்படியாவது இருந்திருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு லவ் ப்ரொபோசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து ஒரு வயசோ வருஷமோ தடையே கிடையாது. அதுதான் வந்து எல்லாம் சரிதான் சார். வயசும் இதெல்லாம் தேட கிடையாது. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குதுல்ல, அது தொடர்பு வரும்ல, அந்த தொடர்பு தான். முன்னாடி பின்னாடி அதுக்கு நடந்த விஷயங்கள் தொடர்புப்படுத்தி தான் அது எந்த அளவுக்கு உண்மையானது பொய்யானது இல்ல இது உண்மையா இருக்குமா பல சந்தேகங்கள் வர்றதுக்கு வந்து நடந்த விஷயங்களை தொடர்புப்படுத்தும் போதுதான் நமக்கு பல கேள்விகள் உள்ளுக்குள்ள வரும். அது நுணுக்கமா பார்க்கணும் சார். 8 வருஷமா அந்த குழந்தைக்கு பர்த்டே போறான் கான்டாக்ட்ல இருக்கான். இப்போதான் அந்நியமாக இருக்கிறாள். இப்பொழுதுதான் அவள் முதல் முறையாக அவளிடம் அந்நியத்தை ஒரு விதமான இன்டிஃபரண்டா இருக்காள். இத்தனை நாள் அந்த காஃபி கோப்பையில அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ, பழைய ஓடி போன கணவன் போட்டோ, அந்த குழந்தைய இந்த போட்டோ போட்டு குழந்தைக்கிறான். அந்த குழந்தைய பார்த்தா உனக்கு 60 ரூபாய் அந்த டம்ளர் இருப்பான். இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் கட்டோட ஒரு ஷாக்கிங் தெரிஞ்சவளுக்கு. அப்போ அவன் முணுமுணுக்கிறான். என்னடா இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப வந்துக்கிறேன்னு. ஓகே சார், ரொம்ப அருமையா இருந்தது சார். ஆனா கதை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நீங்க. வாங்க கல்யாணி மேடம். சிவகுமார் சார் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப 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 நல்லா இருந்தது சார். நீங்க சொன்ன விதம் கதை ரொம்ப அழகா இருந்தது சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், அவர் 8 வருஷமா எல்லா பர்த்டேக்கும் வந்துட்டு தான் போறாரா? வர்றான். எல்லா 8 வருஷமா பாரம் வர்றான். இந்த ஒரு நாளுக்காக நான் ஏங்கி இருக்கிறேன். அந்த மித்திரன் கண் முன்னாடி நிற்கான். இறந்து போயிருப்பான், படிக்கட்டில் உருகி போயிருப்பான். அப்படியெல்லாம் இருந்த குழந்தை நான் மீண்டும் அவனை காப்பாற்றுவதில்ல. எனக்கு அது அவனுக்கு பெரிய குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கு. நான் எப்படி அந்த குழந்தைய கேரேஜில் விட்டுட்டு போயிட்டேன் என்ற குற்ற உணர்வு இருந்துட்டு இருக்கு. அவன் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து மூச்சு வந்ததுதான் அவனுக்கு நிம்மதி வருது. அதுல இருந்து அந்த குழந்தை மேல அவனுக்கு ஒரு பற்று இருக்கு. அந்த குழந்தை மேல அவனுக்கு ஒரு பற்று இருந்துட்டே எவ்வளவு இயர் கமெண்ட் அந்த 364 நான் காத்துட்டு இருப்பேன். அந்த 1 டேக்காக மித்திரனுக்கு பர்த்டே வர்றதுக்காக தான். உனக்கு பர்த்டேக்கே வாழ்க்கை சொல்றதோட சரி, ஆனா பர்த்டேக்கு வர்றது எவ்வளவு இயர் இதே வீட்டுக்கு கிஃப்டோடு வருவேன். அவன் சொல்றா let it be the last gift for மித்ரன் சொல்ற கடுமையா சொல்றான். அவன் அந்நியமா சொல்றான் let it be the last gift for மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேரேஜ் ப்ரொபோஸ் சொல்றப்போ அவனை பார்த்து வருந்துறா. என்ன இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், கண் கலங்கி நிக்கிறானேன்னு ஒரு அதனால ஒரு தியானமும் வந்து இருந்தாலும் அவன் her mind is not for this kind of marriage அப்படிதான் தோணுது. சொல்லுங்க. இல்ல சார், நடுவில் எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருந்தது. நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க சொன்னதே அந்த போஸ்டன் பக்கத்திலேயே மயானம் இருக்கிறது, அதுல பூங்காவனம், அது பூங்கா மாதிரி இருக்குமா? அது பூங்கா மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் சொன்னீங்கல்ல சார், அது அவங்க பிரிஞ்சு போனது வந்து அவங்க வெள்ளாஃபா சார்? அவங்க நல்ல அந்த பொண்ணு பணக்கார பொண்ணா? அந்த ஃபர்ஸ்ட் லவ் நல்ல ஆஃபர் வந்திருக்கு அவனுக்கு வரணும், நல்ல ஆஃபர் வந்திருக்கு. அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆஃபர் வந்திருக்கு. என்னால கடவுள கூட அந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு வசதி என்னால் செய்ய முடியாது. இப்பதான் நான் வேலைக்கு வந்துட்டேன். நான் அவங்களுக்கு வந்து அவள் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால் செய்யவே முடியாது. அப்பா நம்ம பிரிஞ்சிடலாம், முடிச்சிக்கலாம். யூ கோ அண்ட் செட்டில் வித் தட் ப்ரொபோசல் ஆஃபர்ட் பை யுவர் ஃபேமிலி. மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. கடைசியா 2 பேரும் ஒரே ஒரு முத்தம் கொடுத்து இருவரும் பகிர்ந்து கொள்கிறார், இருவரும் பிரிஞ்சுக்கிறார், நல்லபடியா பிரிஞ்சுக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து பேசிக்கா அவன் நல்லவன் தானே சார்? ஆமாமா, படிக்கிற பேசிக்கா கல்யாணி படிக்கிற பையன் தன்னோட லவ்வர் வந்து நல்லா இருக்கட்டும் தான் அனுப்புறான். அதுதான் சொல்றேன். அவன் பேசிக்கா வந்து படிக்கிறதுல கவனம் வைக்கணும்னு, நம்ம இந்தியன்னு சொன்னீங்க வேற, பேசிக்கா படிக்கிறதுல கவனம் வைக்கணும். நம்ம இங்க இருந்து நம்ம சொல்லி கொடுத்து அனுப்புறோம் இல்லைங்களா, போனா படிக்கணும், அதுலதான் கவனம் இருக்கணும் அப்படின்னு. அது கவனம் இருக்கிறது ஒண்ணு, வயசு வந்து லவ் பண்ணிடுறது ஒண்ணு. இருந்தாலும் அந்த இடத்துல அவன் பயங்கரமா கரெக்டான டெசிஷன் எடுக்கிறான். நம்ம இது வச்சிருந்தோம்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல.
அதனால நம்ம வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கட்டும், அவளையும் நம்ம இழுத்து பிடிச்சு வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கணும்னு அனுப்பிச்சிட்டான். 2வது அவன் படிச்சுட்டு இருக்கிறப்பவே தான் அந்த 2வது லவர்னு சொல்ல முடியாது, அந்த நெய்பர்னு வரா. அவளுக்கு வந்து இவனுக்கோ அவளுக்கோ 2 பேத்துக்கும் லவ்ங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. அவ அதை வந்து ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் தான் நீ போற, அதே வழியில தான் என் குழந்தையுடைய காப்பகம் இருக்கு, அங்க நீ விட்டுட்டு போறியான். அவனோட பொறுப்பா அவன் கூட்டிட்டு போறது எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு நாள் விஷயம் அவனுக்கு தெரியாது, அந்த லேடிக்கு தெரியாது. ஆனா பொறுப்பா இவன் கூட்டிட்டு போறது வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஒருவேளை இவன் வந்து நம்மளுக்கு சரியான ஆளாதான் இருப்பானோ, ஏன்னா முதல் இது அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அவன் விட்டுட்டு போயிட்டான். அதனால இது வந்து இந்த ஆள் வந்து இவ்வளவு தூரம் நம்ம குழந்தைய பாத்துக்கிறான் அப்படின்னா இது சரியான ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு அவ வந்து அவன் மேல ஓகே நம்ம இதை அப்ரோச் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறான். ஆனா இந்த ஹீரோ வந்து பிகினிங்ல இருந்தே அவனோட ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறான். என்னன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு சார் இல்ல சார், அது நீங்க சுயநலம்னே சொல்ல முடியாது சார். அவனே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறான் சார். ஏன்னா அவனுக்கு நம்ம பின்னால எப்படி இருந்ததோ தெரியாது இல்ல, அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ, நம்ம காந்திக்கு சொன்ன மாதிரி நீ போய் ஒழுங்கா படிச்சு முடிச்சு ஒழுங்கா வேலையில முதல்ல உட்காரு அப்படின்னு. அப்பவும் அவனுக்கு வேலை இல்லையே, வேலை இல்லாம இவன் போய் இன்னொரு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு குழந்தைன்னு அவன் வாழ்க்கைன்னு உள்ள போயிட்டான்னா அவன் எப்படி முன்னேறுவான் இல்லைங்களா? அதனால அவன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்திருப்பான். அவன் வெயிட் பண்ணி பார்த்ததுல ஓடினதுல மேபி அந்த 8 வருஷங்கிறது வேணா கொஞ்சம் லாங்கா இருந்திருக்கலாமே ஒழிய நடுவுல வந்து கொஞ்சம் எனக்கு அப்படிதான் சார் தோணுது. ஏன்னா எனக்கு இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பையனை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புவோமோ அதைதான் அவங்க அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அவன் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்ல என்ன இருந்தாலும். அதுக்கப்புறம் இவன் போய் முன்னேற போகும்போது அந்த கம்பெனில அவனுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கலாம். இருந்தாலும் 8 வருஷத்துல வந்திருக்கான். அவன் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கான். அவனுக்கு அந்த கில்ட் இதுல என்ன சார் இருக்கு? அவன் வந்து அவசரத்துல அவன் எந்திரிச்சான். வியாழக்கிழமைங்கிறதே அவனுக்கு ஒரு டென்ஷனான ஒரு இது. அந்த இதுல இவன் கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அவன் வந்து இது கூட சொல்லியிருக்கலாம், வியாழக்கிழமையானா எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நீ வந்து பேசாம. அன்னைக்குதான் அவ பர்த்டேவா சார்? அடுத்த நாள் தானே வர்றாங்க. அடுத்த நாள் தான் அன்னைக்கு வியாழக்கிழமை நடந்தது மறந்து போயிடுச்சு. ஒண்ணுமே நடக்குது, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நெக்ஸ்ட் டே வர்றா. நெக்ஸ்ட் டே வர்றப்போ ரொம்ப கேஷுவலா வர்றா. இவன் பயந்துட்டு கிடக்குறான். இவன் நாளைக்கு உதவ வாங்க போறேன், இவகிட்ட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்க போறேன், எப்படி என் குழந்தைய நீ ஹேண்டில் பண்ணிருக்க, எப்படி விட்டு போயிட்ட, கராயில செத்து போயிருப்பான்டா நாயே, நீ இப்படி பண்ணிச்சேடா அப்படின்னா திட்டுவான்னு எதிர்பார்த்தா. அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சார், நீங்க அவன் எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவனோட ப்ராஜெக்ட் இதை எடுத்து வச்சான், எல்லாம் எடுத்து இந்த குழந்தையோட திங்ஸ், அவனுடைய கோட்டு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொன்னீங்க நீங்க. அந்த குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் 1 2 எல்லாம் இல்ல, இப்ப வந்து டக்குன்னு எடுத்து ஒரு குழந்தைய ஏத்துறதுக்கு மாதிரி குழந்தை கராஜ்ல மூலையிலே இருந்திருக்கு. போயிட்டா குழந்தை கராஜ் மூடிட்டு இருக்கா. இது வேற சொல்லும் போதே நான் கவனிச்சேன். அந்த ஆளோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம ஃபைல் குழந்தைங்களோட திங்ஸும் ஒரு 4 ஐட்டம் மாதிரி நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவ்வளவு பொறுப்பாதான் பண்ணிருக்கா. அப்படி அது அவன் அப்பாவா இருந்திருந்தாலும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா தப்பு வந்து யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி ஒரு பதட்டத்துல நடக்கிறதா இல்லைங்களா? அவன் ஏன்னா வேலை கிடைச்சாதான் அவனோட லைஃப் சஸ்டெயின் ஆகுங்கிற ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் அவன் மனசுல இருப்பான். அதனாலதானே இவ கேட்டப்ப கூட அவன் திரும்பி பார்க்கல. அவனுக்கும் நீட் இருந்திருக்கும் இல்லைங்களா? அவளுக்கு நீட் இருக்கிற மாதிரி அவனுக்கும் நீட் இருந்திருக்கும். அவன் ஏன் திரும்பி பார்க்கல அப்படின்னா, இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இதுல கவனம் வைக்கணும் அப்படின்னு. அதுதானே சார் நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி வளர்த்து விடுறோம் இல்லைங்களா? நம்ம பேசிக்கா அதை தானே செய்யறோம். அதனால அந்த மோட்டிவோட தான் அவன் இருந்திருப்பான். அதுதான் அவனுக்கு பாரம். ஃபர்ஸ்ட் லவ்வும் போச்சு, அதுவும் பாரம். அடுத்ததும் அந்த குழந்தை இது வந்து என்னடா விட்டுட்டு போயிட்டோமேன்னு ஒரு கில்ட் ஃபீலிங், அது ஒரு பாரம். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்ப இது 2வது வந்தது, கேட்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பாதி இது அவனோட ஆபீஸ் இது எல்லாமே பாரமா போச்சு அவனுக்கு. அதுதான் சார் நான் பாக்குறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன் சிவக்கம் மாதிரி ஒண்ணு சொல்லணும் நினைச்சுதான் நிறைய நாள் சொல்ல நினைச்சு சொல்லாம இருந்திருக்கான். அத சொல்லத்தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் கவனிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ முன்னேறணுக்கு பொண்ணா கிடைக்காது. என்ன சார்? அதை விட்டுட்டு அதெல்லாத்தையும் விட்டுட்டு இவகிட்ட போய் கேக்குறான்ற பட்சத்துல அவனுக்கு வந்து இருக்குது, மனசுல இருக்குது. அது வந்து இப்ப வந்து சொல்றோம் இல்லைங்களா, ஃப்ரெண்டா இருக்கிறோம், நம்ம போய் கேட்டுட்டா இவ வந்து நம்மள வர வேண்டாம்னு சொல்லிடுவாள். இப்ப அதுதான் நடந்தது. இப்ப 8வது வருஷம் வந்து இவ கேட்டதுக்கு அப்புறமேல நீ வராதன்னு தான் சொன்னான் கடைசியில. இது லெட் இட் பி தி லாஸ்ட் ஒன்னுங்கிறா.
சோ இப்ப அப்படி கூட இருந்திருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டா தானே இருந்திருக்கோம்னு கூட இவன் நினைச்சிருந்திருக்கலாம். மேபி அந்த சமயத்துல மேபி ஒரு கேஷுவலா கூட உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இவளும் கேட்க கிடையாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவ கேட்டாளா ஃபர்ஸ்ட், அதுவும் கிடையாது. அவளாவும் அப்ரோச் பண்ணல. சோ இப்ப இவன் வந்து போய் எப்படி கேக்குறது, இவனுக்குள்ளேயே மனசுக்குள்ள இருந்திருக்கலாம். சரி நம்ம போனா அவ ஏதாவது சொல்லிருவாளோ, ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம்ல சார். சூப்பர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஆத்தர் வந்து ஏன் நம்ம கிட்ட விட்டுட்டாருன்னா, அவர் எப்படி முடிச்சாலும் இந்த மாதிரி பல கோணங்கள்ல நம்ம சிந்திக்க வேண்டியது. எப்படி முடிச்சிருந்தாலும் அந்த சிந்தனைகள் எல்லாருக்குமே வந்திருக்கும். அது சார் அதனால லைஃப் அப்படிதானே சார். இப்ப நான் ஒரு விஷயம் டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆமா நீங்க சொல்லுவீங்க நானா இருந்தா இப்படிதான் செஞ்சிருப்பேன், ஆமா ஆமா நீயா இருந்தா இப்படிதான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெசிஷன் தான் இருக்கும் இல்லையா சார். அதனால மக்களுடைய கருத்துக்கே விட்டுட்டாரு ஆத்தர். இதெல்லாம் அப்படியே தப்பிச்சிட்டாரு சார் ஆத்தர். வேற ஒண்ணும் கிடையாது. அது அவருடைய திறமை, தனித்திறமை. அதாவது கதை ஆசிரியரோட இந்த மாதிரி திறமை. ஆட்கள் இருக்கிறாங்க அமெரிக்கால, இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, இவங்க லைஃப் எல்லாம் அப்படி இருக்கு. சார் எனக்கு அதுவும் இது அமெரிக்கான்னு நீங்க சொல்லும் போது எல்லாம் அங்க ஈஸியா நடக்கிற விஷயம். அந்த ஈஸியா லேடி நடக்கிற விஷயம். கேஷுவலா வந்தா இந்த பையன் பாட்டுக்கு கேஷுவலா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயே வந்துட்டு கூட போயிருந்திருக்கலாம். அது இருந்திருக்கலாம், ஈஸியா இருந்திருக்கலாம், நடக்குது. இருந்திருக்கலாம். அந்த இடத்துலயும் அந்த பையன் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கான். எல்லா இடத்துலயும் இவன் தான் பாரம் சுமந்து வந்திருக்கான். இங்கேயும் வந்து அது பாரம் சுமந்து நிக்கிறான். இது வந்து கேஷுவலா அப்படி வாழ்க்கையை வாழவே முடியாத ஒரு மனுஷனுடைய லைஃபா இருக்கு சார். இவனுக்கு தான் பாரம், உண்மையிலே அந்த பெண்ணுக்கு கிடையாது. கஷ்டம். ஆமாமா, அந்த பெண்ணு கிடையாது. ஜாக்கலின் என்ன சொல்றாங்க பாருங்க. ஜாக்லின் வாங்க. பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தேங்க்யூ தான் சார். வந்து கேட்குறான் அவன். அந்த பாரத்தை இறக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறான். பட் ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஆர்த்தர் முடிச்சிருக்காரு. இப்படி பிடிச்சதுனால தான் நம்ம பேசுறோம் சார். ம். வாங்க ஜாக்லின். வணக்கம் சார், வாய்ப்பிற்கு நன்றி சார். எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க சார். சொல்றது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமா லாஸ்ட்ல ஒரு சஸ்பென்ஸா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆத்தர்லாம் இந்த ஒரு முத்துலிங்க அவங்க வந்து சஸ்பென்ஸா தான் எப்பவும் சொல்லுவாங்க, நம்ம சாய்ஸ் விட்டுருவாங்கங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல என்னன்னா தலைப்பு நல்லா இருக்கு சார். அந்த பாரம் அப்படிங்கிறது எனக்கு 2 பேருக்குமே அது பாரம் தான். ஏன்னா அடுத்து அவங்க 2 பேரும் இணையணும் அப்படிங்கிறது சுமூகமா இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு கொடுக்குது. ஏன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து ஹீரோவுக்கு எப்பவும் இருக்கும், அந்த ஒரு மனநிலை இருக்குது. 2வது கதைப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே விரும்பினாளா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியா புலப்படல. அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ கதை வந்து இந்த பாரம் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ் பாரம் மாதிரி எனக்கு தெரியுது. இவங்களுக்கும் அந்த பாரம் இருக்கும், அவங்களுக்கும் அந்த பாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சார் என்ன எண்ட்ல முடிவுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வெயிட் பண்றேன் நானு. சார் சிவகுமார் சார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சொல்லிட்டாரு சார் தான் சொல்லிட்டாரு. ரொம்ப லேட்டா வந்திருக்கேன். உங்களோட பாயிண்ட் சொல்லிட்டீங்களா சார்? சொல்லிட்டாரு. ரொம்ப லேட்டா வந்திருக்கேன். நீ அவர் எப்பவும் பாரத்தை இறக்கி வச்சிட்டாரு மேடம். நான் ஒரு தவிப்பில் இருந்த காலெல்லாம் போச்சு, ஏக்கத்துல இருந்த காலம் தான் நீ புரிஞ்சுக்கல. உன்னோட நெருங்கி வந்திருக்கேன், உன்னோட ஒரு நாளுக்கு வெளியே போய் சாப்பிடலாம் நினைச்சிருக்கேன், அதெல்லாம் நிராகரிச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு ஒரு வேலை உண்டு நினைச்சிட்டு இருக்க. வருஷம் ரொட்டீனா பையனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க, ஹலோன்னு சொல்லிட்டு போனேன். இதை தவிர நீ ஒரு ஜடமா இருக்க. நீ உன்னுடைய சுயநலத்தோட நீ உண்டு, வேலை உண்டு, பொறுப்பு உண்டு, ப்ரொமோஷன் உண்டு, வீடு உண்டு, இப்படி நீ வளர்ந்துட்டு இருக்க. என்னை பத்தி கேர் பண்ணலாம் இருக்காங்கல்ல. இப்போ வந்து திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கேள்வி கேட்டுருப்பான்னு தோணுது. இது நீ எனக்கு பாரமாயிடுவேன், இனிமேல் you will be a burden for me அப்படின்ற மாதிரி தான் அவன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா you will be a burden for me அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஜாக்லின். இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நான் கவனிக்கிறேன். யாருக்கு பாரமோ இல்லையோ கதை கேட்டவங்களுக்கு எல்லாம் பாரம். ஆமா பாரமா தான் இருக்குது. எப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது சரியா முடிவு தெரியாத மாதிரிதான் தோணுது. அதுல ரத்னவடிவேல் சார் வாங்க சார். அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு இலங்கை எழுத்தாளனுடைய கதையை. இப்போ
இல்ல இல்ல சிவகுமார் ஐயா வணக்கம். வணக்கம். வழக்கம் போல உங்களந்த கதைக்குள்ள நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. அது நீங்களே தான் அந்த கதைய, அந்த கதாநாயகனை அவர் எங்கட கோபாலரத்னம் சார் சொன்ன போல இந்த நேரத்துக்கு நீங்களே கதாநாயகன் போல நீங்கள் உங்களோட கதையே சொல்றது போல எனக்கு தெரிஞ்சது. மிகவும் அருமையா இருந்தது. எனக்கு இப்ப இந்த பல சந்தேகங்கள் இதுக்குள்ள எனக்கு இருந்தது. ஆனால் அதுல பல சந்தேகங்களை ஏற்கனவே கல்யாணி மேடம் கேட்டு தீர்த்துட்டா. அப்ப ஆனபடினாலே எனக்கு அந்த கல்யாணி மேடத்தின் கருத்துகளோடு எனக்கு கணக்க உடன்பாடு இருக்குது. அதுல சந்தேகங்கள் இந்த கதையில ஒரு பெரிய சஸ்பென்ஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணமும் முடிவும் கருத்தும் இருக்குது. அப்ப அந்த கருத்துக்களை அது எல்லாத்தையும் அது முத்துலிங்கத்தின் கதை நீங்களும் முந்தியும் சொல்லி இருக்கீங்களோ இப்படித்தான். அது ஒரு மர்மமா தான் போகும். அது முடிவொன்று இல்லாத மாதிரி அதை எல்லாத்தையும் நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. எது சரி, எது பிள்ளை, எது பாரம் இல்லை, எல்லாத்தையும் அவர் அப்படித்தான் அவற்ற கதைகளை எல்லாம் நீங்கள் முந்தியும் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனபடினால இந்த கதையில 2 விஷயம். ஒன்று கதை அருமையான கதை, அதை எங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கதை. அதே போல இங்க உள்ள பல பேரையும் பலவிதமான கோணங்கள்ல சிந்திக்க வச்சிருக்கு. அப்ப இது பலவிதமான கருத்துக்களை எங்களால நாங்கள் சிந்திக்கிறது சரிதானோ என்றதே ஒரு கொஸ்டின் பண்ணக்கூடிய மாதிரியாக இந்த கருத்துக்கள் பின்னூட்டங்கள் வந்திருக்கு. அப்ப இப்படியான ஒரு பின்னூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கதை என்றால் அந்த கதையில ஒரு சிறப்பு அம்சம் இருக்குத்தான். அப்ப ஆனபடினால அதை மிகவும் அருமையான ஒரு கதை, நல்ல அருமையான சஸ்பென்ஸ், எங்களை வாசகர்களை பலவிதமாக எண்ண தூண்டுகின்ற ஒரு அருமையான கதை. அத சிவகுமார் ஐயா வடிவா சொன்னீங்க. அது சொல்றதுலே ஒரு அந்த அந்த கதையில உள்ள அந்த அந்த கருத்து இப்படித்தான் இருக்கும்ன்றத கூட சொல்லுகள்ல இல்லாமல் அந்த 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 வாய்மொழியால, அந்த சொல்லுகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அந்த வாய் மொழியாலேயே அவர் பல கருத்துக்களை எங்களுக்குள்ள பதிய வச்சுட்டார். அதுதான் அந்த கதையில உள்ள திறமை. சிறப்பா இருந்து ரொம்ப நன்றி சிவகுமார் ஐயா. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். வேற யார் பேசல? பிரசன்னா வாங்க. வணக்கம் சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது கதை. இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கல்யாணி மேம் சொன்ன கருத்தோட ஒத்து போறேன். அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இவங்க 2 பேருக்கு மட்டும் பாரம் இல்ல, அந்த குழந்தைக்குமே இவங்களை ஏத்துக்கிறதுல ஒரு பாரம் இருக்கும். இப்ப தெரியலன்னா கூட, ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் சேர்த்து சொல்றேன். அதனால அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நம்ம பார்க்கணும். நான் இப்ப அதுக்கு தெரியலன்னா கூட வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்ற ஒரு மனநிலை நிச்சயமா ஒரு அம்மாவா அவளுக்கு இருக்கும். அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் நான் அதனால அவளுக்கு விருப்பம் இருந்தாலுமே இல்ல அவனுக்கு விருப்பம் இருந்தாலுமே அந்த குழந்தைய மனசுல வச்சு அவங்க 2 பேருமே அத வெளிக்காமிச்சுக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுன ஒரு விஷயம். கதை ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் இது நிறைய என்னோட இதோட ஒத்து போனதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தோணுச்சு. பிரசன்னா மேம், அந்த குழந்தை 10 வயசுப்பா. அதுதான் சொல்றேன். ஆமா, 10 வயசுங்கிறப்ப 10 வயசு புரியும். என்னப்பா? அரைகுறையா புரியும். ஆனா சரி தப்புன்றது முடிவெடுக்க தெரியாது. ஆமா, அது வளரும் பொழுது ஒருவேளை அம்மா சப்போஸ் அவங்க நல்லா வச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல, வேற ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னா ஒருவேளை அம்மா நம்மள விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த குழந்தைக்கு வந்துடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்றது நான் இல்லன்னு சொல்ல. ஆனா அந்த நீங்க இப்ப ஒரு சான்ஸை கொடுக்காத எல்லாம் போயிடுறோம். இப்போ அம்மா பாத்துக்கிறாங்க, அவங்க நர்ஸா இருந்து அவங்க பாத்துக்கிறாங்க, எல்லாம் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் முன்னால போகும்போது அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படின்னு கூட யோசிக்கலாம். அந்த குழந்தை 10 வயசு, அந்த குழந்தைக்கு அங்கிள்னு கூப்பிட்டாலும் அவரையும் தெரியுது இவங்களும் she has not gone. நான் நினைச்சேன் முதல்ல ரவி சார் சொன்ன மாதிரி எனக்கு நான் வேற ஒரு ஆளை பார்த்துட்டு எனக்கு இது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இவனை நம்மளுக்கு 8 வருஷமா தெரியும். அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன்.
எதுவுமே தப்பு தண்டாக்கு போகாம வேலைக்கு தான் போறேன்னு சொல்லி போனான். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கண்டிப்பா வந்து மாறுறது எல்லாரும் மாறலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா இல்லைன்னு சொல்லி போறதை விட இப்படி எடுக்கிற சாய்ஸ் வந்து நல்லா இருக்குமோ. அந்த 10 வயசுங்கிறதுனால சொல்றேன். சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலும் கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறது போஸ்டன், ஓகேங்களா? அங்க வந்து இப்ப வசீமா எல்லாம் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 15-16 வயசுக்கு மேல குழந்தைங்க வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட செல்ஃப் இதுல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவ வந்து தனிமைப்படுத்தப்படுவா. இஃப் அட் ஆல் ஷி இஸ் ஆல் அலோன் பை ஹர்செல்ஃப். நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சர்ல வளர்ந்துட்டு போன அந்த பையன் வந்து அவ்வளவு தூரம் பொறுப்பா இருக்கான். இந்த போஸ்டன் கல்ச்சர்ல வளர்ற பையன் வந்து எப்படி இருப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்ப வந்து ஷி இஸ் லூசிங் எ சான்ஸ். இப்போ ஒரு ட்ரை எடுத்து அவ பண்ணா அப்படின்னா மேபி ஷி வில் கெட் அ குட் சான்ஸ். அந்த பையனுக்கும் நல்லதா இருக்கலாம். பிற்காலத்துல அவனுக்கு படிச்சு வளர்றதுக்கும் இவளோட சம்பாத்தியத்துல எவ்வளவு தூரம் வர முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாமே இஃப் அண்ட் பட்ஸ் தானே. எல்லாமே அது நான் சொல்றதுதான் கரெக்ட்லாம் சொல்லல. ஆனா இப்படியும் யோசிக்கலாம்னு சொல்றேன். ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல உங்க கருத்தோட உடன்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து நிறைய விதத்துல அது ட்ரூ. ஏன்னா இப்ப நானுமே கூட ஓகே நம்ம வேற பாத்துருக்கலாமோ அந்த மாதிரி எல்லாம் சம்டைம்ஸ் நம்ம அந்த லோன்லினஸ் வரும் பொழுது நம்ம மைண்ட் எப்படி வேணா யோசிக்கும். ஆனா பாக்குறதுங்கிறது வேற, ஓகேவா? இவங்க வந்து ஒரு 8 years they have been almost like she has stayed with them, like அங்கேயே பக்கத்துலயே இருந்திருக்கான். ஒரு 2 years அப்படி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் he has moved to some other place and still he is in touch with them yearly once according to his own job. ஏதோ ஒண்ணு அப்படி வந்திருக்கான். ஆனா அந்த 8 வருஷமும் அந்த குழந்தைக்கு அது அங்கிளா தான் மனசுல பதிஞ்சிருக்கு. திடீர்னு வந்து அத நம்ம இப்ப சின்ன வயசுலயே சொல்லியிருந்தா அக்செப்ட் பண்றது ஈஸியா இருக்கும். இப்ப அந்த குழந்தைக்கு அங்கிள்னா யாரு அப்பன்னா யாருன்ற டிஃபரன்ஸ் தெரியும். திடீர்னு ஒரு அங்கிளை கூப்பிட்டு நான் நேத்திக்கு வரைக்கும் இது அங்கிள் நாளைக்கு உனக்கு அப்பா அப்படின்னும் போது அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்தது. இல்ல அது முன்னாடி ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. இந்த பையன் ஒரு மிடில் கிளாஸ் இந்தியன் பையன், அவன் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். ஒரு அமெரிக்கன் பாயாவோ ஒரு அதர் கண்ட்ரி பாயாவோ நம்ம மிடில் கிளாஸ் இந்தியன் மென்டாலிட்டி அப்படிதான். ரொம்ப அவங்க வந்து படிப்பு உள்ள முன்னாடி. அதுக்கப்புறம் ஹேட் இட் பீன் ஒரு அமெரிக்கன் பாயா இருந்திருப்பான்னு செய்யுங்க, 22 வயசு பையன் பக்கத்துல இருந்ததால their life would have been different. They would have lived a different partnership வந்திருப்பாங்க, ஹாப்பியா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, கேர்டேக்கரா இருந்திருப்பானோ இல்லை விட்டுட்டு போயிருப்பானது இல்லை. அந்த 8 வருஷம் அவருடைய தனிமையும் இயக்கங்களுக்கும் ஒரு வழி பிறந்திருக்குமோ அப்படின்னு ஹேட் இட் பீன் சம் அதர் நாட்டு பையனா அதர் கண்ட்ரி பையனா இருந்தாங்க. இன்னொன்னு பிரச்சனை, இந்த 10 வயசு பையன் வந்து he is living in Boston where the culture is totally different. அங்க வந்து 10 வயசுல ஒரு புது அப்பா will be introduced, then they take it very casually. அந்த மாதிரியான சிச்சுவேஷன். கதைப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க ஆரம்பத்திலேயே அமெரிக்கான்னு சொல்லிட்டாங்க. பட் பர்சனலா நான் இந்தியால இங்க பர்சனலி டிஃபரெண்ட் நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதனால சிவகுமார் சாரும் இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, சிவகுமார் சாரும் அதான் சொல்றாரு. இப்ப இதே பையன் போஸ்டன் பையன் அங்கேயே இருந்திருந்தா அவன் 22 வயசுக்கு டோட்டலி கதை would have been totally different. இப்ப அந்த குட்டி பையன் வந்து 10 வயசு he is born ஆன்னு தெரியல, அட்லீஸ்ட் brought up in Boston from the beginning, ஒரு 2 years old இருந்து. மேபி அதனாலதான் இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா வந்து ஆத்தர் மென்ஷன் பண்ணனாங்களா அப்படின்றது கூட எனக்கு இப்ப தோணுது. பீப்புளோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும், அங்க வேற மாதிரி இருக்கும், அந்த கல்ச்சர் எல்லாமும் நம்ம இல்ல அதாவது கல்யாண மேடம் மத்த ஆளுக்கெல்லாம் சொல்றேன், கதையினுடைய ஓட்டமே இது வெளிநாடு உள்நாடு இந்தியா கல்ச்சர்லாம் இங்க பேச அவசியம் இல்லை. அவர் எடுத்துள்ள கருத்துக்கு கதைக்கு அவர் கொடுத்த முடிவுல 5 இது சொல்றாங்க, அந்த பொண்ணு சொல்லுது. இதுல எதா இருக்கும் உங்கள் கருத்து என்ன, அவ்வளவுதான் இருக்கு. அது வந்து நீங்க பாரத கூட கொஞ்சம் தலையில ஏத்துறீங்க எல்லாரும் சேர்ந்து. சார் முக்கியமா ஒரு விஷயம் ரெஃபை பை சார் அந்த 5 பாயிண்ட்ல இல்ல, அது இல்லாம உங்களுக்கு என்னன்னு தான் கேக்குறாங்க. அந்த 5ல இருந்து 1 எடுக்க சொல்லல சிவகுமார் சார், அத கொஞ்சம் கிளியரா சொல்லி. இல்ல அது ஓகேமா, அது போஸ்டன்ல இந்த தெலுங்கு பேசுறாங்க, அதுக்காக வேண்டிய இந்த இதெல்லாம் வேண்டாமேங்கிற. அதாவது எஸ்ஆர்னு ஒரு கொஸ்டின் தானே வைக்கணும். அந்த பையன் வளர்த்துட்டாங்கிற கருத்து சொன்னோம்.
அதாவது விருப்பம் இல்ல, டேட் டைம் வேணும்னு சொல்றாங்க மேடம். ரிஃபை பாய் ஒவ்வொருத்தரோட கருத்து அது. நம்ம வந்து அதெல்லாம் வந்து இல்ல அதுதான் சார் தவறுன்னு சொல்ல வரல. ஒரு கதையினுடைய முடிவை இன்னொரு கதையா பதில் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இல்ல அதாவது கதையோட முடிவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணத்துல இருக்குது. அவங்கவுங்க பார்வை தான், அவ்வளவுதான். அது அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். நம்ம வந்து இதை டோட்டலாவே வேற மாதிரி வேற கோணத்துல பாக்குறேன். 8 வருஷம் ஏன் இந்த பொண்ணு சும்மா இருந்துச்சு? ஏன் வேற அதுல ஒரு சிவகுமார் சார்ட்ட ஒரே ஒரு கேள்வி. அந்த பையனை மறந்து விட்டுட்டு போயிட்டான்ல சார், அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு அதை வந்து ஒரு பாரமா எடுத்துட்டு அந்த பையன் அம்மாட்ட சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்து சொல்லாம நாட்கள் தள்ளி போடுறான். ஒருவேளை அந்த பையனை தெரியல, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை விட்டு போனது பெரிய அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையா? தெரிஞ்சாலும் சும்மா இருந்தாலும் கதையில அது பையன் இந்த நடப்ப அம்மாட்ட சொன்னானா சொல்ல இல்லையா? அதான் கேட்கலாம். அடுத்த நாள் கார்ல போறப்ப கேட்கலாம், ஏண்டா இதெல்லாம் எப்படிறான்னா அவங்க ரொம்ப சிரிக்கிறான், ரொம்ப இருக்கான், ரொம்ப தான் இதெல்லாம் எப்படிறா இதெல்லாம் கேட்கறானா? அதெல்லாம் அவன் பதில அவன் குழந்தை 2 வயசு குழந்தை என்ன பேசான்? 2 வயசு குழந்தைல அது அவனுக்கு ஒரு கில்ட் கான்சியஸ். அம்மாவுக்கு தெரிஞ்சா உதைச்சிருப்பான், என்ன திட்டிருப்பா. ஆனா அம்மாவுக்கு தெரிஞ்சும் சும்மா இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, தெரிஞ்ச பிறகு ஓகேன்றாடா. கூட நம்மளோட கற்பனைக்கு தான், அவர் எதுவும் சொல்லல. கல்யாணி மேடம், நான் பேச தவறா எடுக்க வேண்டாம். நான் ஒரு கருத்துக்கு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே தவறெல்லாம் இல்ல சார். ஒண்ணுமே கிடையாது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்வையை சொல்றோம், அவ்வளவுதான். தவிர நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்னமா ரவி சார் நான் பேசுறேன் சார். வழக்கம் போல சிவகுமார் ரொம்ப நல்லா பேசினாரு. அவர் எஸ்பெஷலி இந்த வெள்ளி கிண்ணம் கேரட் அல்வா சொன்ன விதம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கேரட் அல்வா நம்மளே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. 2வது அந்த குழந்தைய மிஸ் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அந்த இன்சிடென்ட் நம்மளை ஒரு டென்ஷன்லயே அவர் வச்சிருந்தாரு. அவன் திருப்பி அந்த குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு போற வரைக்கும் இந்த கதை சொல்லும் போது அப்பப்போ கொஞ்சம் பாஸ் பண்ணாரு, அதை யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனால் அந்த யோசிச்ச இது நம்மளுக்கு ரொம்ப பாரத்தை கொடுத்தது. அடுத்து என்ன சொல்ல போறாரு, அடுத்து எப்படி கதையை நகர்த்த போறான்னு சொல்லி நம்மளுக்கு தான் ரொம்ப அது பாரமாக இருந்தது. ஓவராலாக ஆஸ் யூஷுவல் அதை வணங்கான சிவகுமார்ல தொடங்கி இது வரைக்கும் சொன்ன கதை எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அதுவும் அவர் கதையை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இன்னைக்கும் அது தவறாம இந்த முறைதான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசியில கமெண்ட் கொடுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் மழை. இல்லன்னா அங்க எப்போ பெருமாள் கூப்பிட்டு இருப்பாரு. பெருமாள் இல்ல, சிவனா? ஓகே, சரி, தெரியாது சொல்லிட்டேன். மகிழ்ச்சி. எல்லாம் முடிச்சுக்கலாமா? நல்லா இருக்கும் சார். அதாவது ஒரு சின்ன கதையா இருந்தா கூட, சின்ன கதைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லெந்தியா தான் வந்ததுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் பட் பல கோணங்கள்ல நாம அதை பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள்ல பார்த்தோம். அந்த பார்வைன்றது இது இப்போ இதை கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற தோன்றும். அதுதானே உண்மை. இதை கேட்கறவங்க எல்லாம் நம்ம கமெண்ட் கீழே போய் அவங்க விருப்பத்தை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, யூடியூப்ல போயிட்டு அதை பண்ணணும். அப்ப சரியா இருக்கும். எடுத்த உடனே பிரேமா மேடம் அது கரெக்டா அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த மனநிலை குழந்தைய அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத்தினால தான் இந்த மாதிரி இது பண்றா அப்படின்றத அவங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நானும் கல்யாணியும் வேற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணோம் எங்களோட பார்வையில. அவங்களுக்கு உரிய விஷயம் தானே, அது ஒன்றும் தவறு தான். அதுக்குதானே மைண்ட் யுவர் மைண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான் சார் ரவி சார் கரெக்ட். ரவி சார் சிவகுமார் சார் சீதா அப்படியே எஸ்கேப் ஆயிருவாரு. எதுக்கு இவகிட்ட வச்சுக்கிட்டு வம்பு, ஆமான்னு அப்படியே நவுந்து போயிருவோம் அப்படின்றாரு. நாளைக்கு நம்ம இந்த கதையை சிவகுமார் ஸ்ரீதர் சாரை கேட்க சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியன் சொல்ல சொல்றோம். அவரு கண்டிப்பா அவரு சின்சியர் சார். நீங்க வேற, நீங்க ஆஃப்லைன் போங்க, நான் சொல்றேன். அப்ப இருந்தாருன்னா உடனே சொல்ல சொல்லுங்க சார். சிவகுமார் சார், நீங்க ஸ்டோரி சொல்லும் போது ஏதோ வியாழக்கிழமை சொன்னீங்களே, வியாழக்கிழமை
பிடிக்காதுன்னு சொல்லி. அதாவது அதாவது இவளுக்கு ஒரு வியாழக்கிழமை விஷயம் நல்லா ப்ராஜெக்ட் புரியுது. பண்றதுனால ஆமா, ஜாக்லின் ஜாக்லின் அங்க ஜாக்லின் பாதி கவனிக்கிறது இல்ல. கதையில தூங்கிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. ஆரம்பத்துல இருந்து இருந்தாங்க, ஆனா பாதியில தூங்கிட்டாங்க. இல்லம்மா, இல்ல, வியாழக்கிழமை ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாரு. அமெரிக்கர்கள் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அப்ப ஒரு பாயிண்ட் ஆத்தர் சொல்றாரு, பொதுவாக அமெரிக்கர்களுக்கு வியாழக்கிழமை பிடிக்காது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறதுன்னு ஆரம்பிச்சுட்டு எனக்கும் விமலனாகிய எனக்கும் இந்த வியாழக்கிழமை வந்து பிடிக்காது. ஏன்னா அன்னைக்குதான் எனக்கு ப்ராஜெக்ட் பண்ற நாள், அன்னைக்குதான் நான் உதவ வாங்குற நாள், நேரத்துக்கு சப்மிட் பண்ண மாட்டேன், லெஃப்ட் அண்ட் ரைட் வருவாங்க. நான் அதனால புதன்கிழமை நைட் எல்லாம் உட்காந்து நெக்ஸ்ட் டே பண்ணணும், பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே உதவிடும். வியாழக்கிழமை வந்து டெஸ்ட் ஆயிடும் ப்ராஜெக்ட். நல்லா நல்லா இருந்தாலும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கள்ள வியாழன்ல இந்த வியாழன்ல ஒரு விஷயம் தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது, நல்ல காரியம். கள்ள வியாழன் கழுத்தறுக்கும் என்று சொல்லுவாங்க. சரி, அது நான் கவனிச்சேன். நான் அது ஏன் பிடிக்காது அமெரிக்காக்காரங்களுக்கு அப்படிங்கிறது. இன்னும் ஒண்ணு சொல்லுங்க, அந்த அவளுடைய காதலி அந்த மயானம் பக்கம் போறப்போ கை தூக்கு போடலாம், அவளுக்கு அந்த பேய் வந்து வட்டாதான். அதெல்லாம் உண்மையா சார்? நான் கேள்விப்பட்டதே இல்லை, கதையில வருது. மயான பக்கம் போறப்போ கை துப்பிட்டு வாங்கலாம், நல்ல துப்பிட்டு வாங்கலாம், சோ தட் அது ஆவி கெட்ட ஆவியெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒண்டாது அப்படின்னு ஒரு லைன் இந்த கதையில வருது. என்ன பண்ணுவாங்க சார்? என்ன பண்ணுவாங்க? கை துப்பிக்குவாங்க, வரல துப்பிக்குவாங்க, அது மயானம் கிராஸ் பண்ற வரைக்கும். நான் கேள்விப்பட்டது இல்லை. இதெல்லாம் ஒரு புது நீங்க வேற ஒண்ணு புதுசா சொல்லிட்டீங்க. இனிமேல் இதெல்லாம் நடக்க போகுதுங்க. ரத்ன வடிவேல் சார் தான் சொல்லணும். ரத்ன வடிவேல் சார். ரத்ன வடிவேல் சார், அந்த கள்ள வியாழன் சொன்னீங்களே, ஃபுல்லா சொல்லுங்க. பாத்தீங்களா, நான் கேட்டதுக்கு அர்த்தம் வருது பாத்தீங்களா? இல்ல ரத்ன வடிவேல் வேற பழமொழி சொல்றாரு, வேற பழமொழி சொல்றாரு. அவருக்கு அங்க அதுக்குள்ள வேற வேலை வந்துச்சு. ஆமா, நம்ம கோபால் ரத்ன சார் எதோ சொல்லுவாரு. இல்ல சார், யூஸ்வலா சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஹாலிடே இருந்துன்னா மண்டே தான் யூஸ்வலா அவங்களுக்கு சிக்னஸ் வரும், மண்டே சிக்னஸ் பண்ணுவாங்க. அது அந்த வியாழக்கிழமைன்றது எந்த அளவுக்கு டவுட்டா இருக்கு. வசந்தி மரத்தை தான் கேட்கணும் சார். அது எப்படி இருக்கும்னா சார், இப்ப வந்து ஒர்க் லோட் அதிகமான டேவா இருக்கலாம். அன்னைக்கு தான் சப்மிஷன் பிரசன்னாவை கேட்டா தெரியும் என்ன பிரச்சனை. அமெரிக்கால தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன சப்மிஷன் எல்லாம் உண்டாப்பா? எல்லா நாளுமே உண்டு, மேபி இருக்கலாம். நான் இப்பதான் யோசிக்கிறேன், ஏன்னா என்னோட கஸ்டமர் யூஎஸ்ன்றதுனால நான் எவ்ரி Thursday நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதுதான் கேக்குறோம். நம்ம செல்வாவையும் வசந்தி மேடமையும் கூப்பிட்டா ஒரு தெளிவு கிடைக்கும். மேடம், அது வந்து பொதுவா வந்து தேங்க்ஸ் கிவிங் வந்து வியாழக்கிழமை தான் அமெரிக்காவில வைப்பாங்களாம். அது வந்து 17ஆம் நூற்றாண்டுல இருந்து அந்த ஒரு விருந்து, வெளியிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க சேர்ந்து ஏதோ விருந்து சாப்பிட்டாங்க, அறுவடை விருந்து. அது வந்து வியாழக்கிழமைய வச்சு அவங்க வந்து வியாழக்கிழமை வைக்கிறாங்களாம். அதுக்கு ஆப்போசிட்டா வந்து எல்லா கடைக்காரங்களும் அந்த கிறிஸ்துமஸும் அந்த நவம்பர் வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங்கும் இடையில வந்து ஷாப்பிங் போறதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது, அந்த டேட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லி பல வருஷம் வந்து ஒவ்வொரு பிரசிடென்ட் கிட்டையும் முறையிட்டாங்களாம். பட் எதுவுமே அவங்க முயற்சி பண்ணும்போது தடைகள் வந்துகிட்டே இருந்துதான். அதனால வியாழக்கிழமை நவம்பர் 4வது வியாழக்கிழமைங்கிறது தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது உறுதியாச்சுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாரு, ஒரு பேர் போதும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அந்த தேர்ஸ்டே அப்படின்றது கிறிஸ்டியானிட்டி பிரகாரம் இது இருக்கலாம். ஏன்னா அந்த மாண்டி தேர்ஸ்டே தான் வந்து ஈவினிங் வந்து அந்த நைட்டு வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்க 12 சீடர்களுக்கு வந்து அந்த இறுதி ராவுணவு கொடுத்தாரு. 13 இல்லையா? அதனாலதான் வந்து அந்த தேர்ஸ்டேவை வந்து அவங்க அதை செலிப்ரேட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, என்னோட பார்வை. ஓகே 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 மேடம். அதெல்லாம் பேசுங்க சார், பேசுங்க சார், இப்ப பேசுங்க சார், இப்ப பேசுங்க சார். அமுதாமா இப்ப பேச சொல்லுங்க சார். இத க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிட்டு பேசுங்க. இந்த கனெக்ஷன் வந்து அதாவது மாண்டி தேர்ஸ்டேன்றது வெறுக்கிற நாள் கிடையாது. மாலதி சொல்ற மாதிரி பார்த்தா அது வெறுக்கிற நாள் கிடையாது. அவங்க வந்து அது ஒரு டிவைன் டேன்னு எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி வெறுக்கிற நாளா நம்ம எடுத்துக்க முடியாது. வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த இதுல இல்ல. கரெக்ட். மேபி அவங்கெல்லாம் ஃப்ரைடே அந்த செகண்ட் ஹாஃப்லயே வீக்கெண்ட் மோடுக்கு போயிடுவாங்க ஜெனரலாவே. அது நானும் நினைச்சேன்.
ஒர்க்லோட ப்ரெஷர் அதிகமா இருக்கும்ன்றதுனால அந்த மாதிரி Thursday ஏன்டா வருது அப்படின்ற மாதிரி அவங்க இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணலாமோ அப்படின்னு கூட யோசிக்கிறேன். அதான் இப்ப அவங்களே என்னம்மா சொல்றாங்க வாரத்துல ப்ராஜெக்ட்ல 4 நாள் லீவ் வேணுமாமா உங்களுக்கு? எனக்கு ஆளுங்களை இல்ல பாருங்க. இல்ல அப்படி இல்ல முதம்மா. இப்ப நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை நைட் வரைக்கும் உட்கார்ந்து வேலை பாக்குறோம்ல, அவங்க வந்து நார்மலாவே அந்த டைம் 5 மணினா 5 மணிக்கு 4:50க்கு மூடிட்டு போயிடுவாங்க. நம்மள மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ம் அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் வரும்போது மதியத்துக்கு மேலேயே அவங்க அந்த வீக்கெண்ட் மோடு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுவாங்க. அவங்க எவ்ரி ஃப்ரைடே அவங்க வந்து லைஃப் என்ஜாய் பண்ணணும்ன்ற மோடுக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த ஃப்ரைடே மண்டே பிரசன்னா மண்டே மண்டே எங்களுக்கு பயங்கர ப்ரெஷரா தான் மேம் இருக்கும். அதோட தொடர்ச்சி அந்த விடுமுறையோட தொடர்ச்சி வராதோ? இல்ல அது அது வராது. எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை. அது வந்து சும்மா ஆத்தர் ஏதோ ஒரு இதுக்காக எழுதியிருக்காரு. அது ஆராய்ச்சி சொல்லுதான் அவர் முடியும். ரத்ன வடிவேல் சார் சொல்லணும். நானும் கூகுள்ல தேடி பார்த்தேன். வியாழக்கிழமை அமெரிக்கனுக்கு பிடிக்காதா அப்படின்னு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா கூகுள்ல இல்ல நான் சாட் ஜிபிடியை கேட்டேன். கேட்டீங்களா? நானும் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. கேட்டுட்டீங்களா சார் நீங்க? நான் இப்பதான் கேட்கலாம்னு நினைச்சு போன் எடுத்தேன், அதுக்குள்ள நீங்க கேட்டுக்கிறீங்க. ஓகே ஓகே. அவங்க யாரு? இல்ல இந்த அந்த அமெரிக்கன்ஸ்ல அந்த பழக்கம் இப்ப பிரசன்னா சொன்ன மாதிரியான அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. நான் நேர் பார்த்துட்டேன். ஏனென்றால் டிஜிடிஎஃப் அவங்கள இதுல வந்து டிஜிடிஎஃப் வாங்கலாம். ஆனா எங்களந்த இதுல டிஜிடபிள்யூ வாங்க. நாங்க சவுடியில இருக்க வெனிஸ்டே தானே. தேங்க் காட் இட் இஸ் வெனிஸ்டே. ஆனா அது வந்து அதை வந்து அவங்களுக்கு சவுதிக்கு ஏற்ற என்னோட வியாழன் வெள்ளி தான் சவுதியில. ஆனா அப்படின்னா தேங்க் காட் இட் இஸ் வெனிஸ்டே. ஆனா அதுவே அவங்க அங்க அமெரிக்கால சொல்லிக்க டிஜிடிஎஃப் வாங்க. அப்ப தேங்க் காட் இட் இஸ் ஃப்ரைடே. அப்ப ஆனபடினால அந்த 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 பழக்கம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அது சரியாது சார். ரத்னடியோ சார் சார் நம்ம மத்த நாட்டை பத்தி கேட்டோம். பட் ஆனா இங்க என்ன டே சார்? நம்ம இங்க வந்து தேங்க்ஸ் கிவிங் டே மாதிரி செலிப்ரேட் பண்றோம். இங்க எல்லா நாளும் தான். நம்ம நினைச்சா எல்லா நாளும் நல்ல நாள் சார். அவ்வளவுதான். வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். அதாவது குரு வியாழன் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டாவது பெருமாளுக்கு உந்த நாள்னு சொல்லுவாங்க. கையெழுத்து கும்பிடுற நாள். எல்லா நாளும் ஆமா எல்லா நாளும் வணங்குற நாள். அதாவது எல்லா நாளுக்கும் பேர் வச்சுவா மனுஷன். ஆமா. அந்த பேருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம் மனுஷன். அது நல்ல நாளா கெட்ட நாளான்னு முடிவு எடுத்தோம் மனுஷன். அதை ஆராய்ச்சி பண்றவனும் மனுஷன். இவனை போல ஒரு ஒரு அசிங்கம் பிடிச்ச பிரிவு எதுவும் கிடையாது. சார் நம்ம முதல்ல ரெக்கார்டிங்க நிறுத்திடலாமா சார்? இப்போ அசிங்கமா போகுது சார். நீங்க கவலைப்படாதீங்க. எதெல்லாம் வெட்டணுமோ அதெல்லாம் அங்க லைவ் வேற போயிட்டு இருக்குமா? Facebookல லைவ் போயிட்டு இருக்கு. இல்ல நான் வெட்ட முடியாது சார். நான் சொல்றது உண்மைதானே சார்? நீங்க முதல்ல Facebook லைவ் கட் பண்ணுங்க சார். கரெக்ட் தான் சார். இல்ல உண்மை இல்ல. இல்ல எல்லா மனிதர்கள் தான் எல்லாமே மனுஷனால உருவாக்கப்பட்டது. நாள் என்பது பெயர் வைத்தது வந்து பெயர் நாம கொடுத்த ஒரு 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 குறியீடுக்காக இந்த நாள் இருந்தா நல்லா இருக்குன்ற பெயரிட்டு தான் கொடுத்தோமே தவிர அந்த நாள் கெட்டதாக நல்லதான்றது நம்மளுக்கு அமையறதை பொறுத்து தான் இருக்குது தவிர அது எந்த நல்ல நாளும் கிடையாது. தலையெழுத்து நமக்கு சில நேரங்கள்ல இருக்கும். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடந்ததுனால இந்த நாள் நம்ம முடிவு எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இல்ல சார், நான் நிறைய வச்சிருக்கேன். நானு தலையெழுத்து சரி, எப்ப மாலதி வந்து நம்ம வியாழக்கிழமையை பத்தி பேசினாங்களோ அப்பவே அவரு முடிவு பண்ணிட்டாரு. சரி நம்ம தலையெழுத்து மாலதி என்ன பந்தா. மாலதி நீங்க இங்கே இருங்கப்பா, எங்களை எல்லாம் காப்பாத்துங்க. அடிக்கடி இப்படிதான் நம்மள வந்து ஒண்ணுமே சாமி சார். அது எங்களுக்கும் தெரியும் சார். பேசுறோம்பா. உங்க வீட்டுக்காருக்கு சொல்லி கொடுங்கப்பா. என்னப்பா சரி, நம்ம நாட்டுல நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா பேசலாம் சார். இல்லன்னா எனக்கு ரொம்ப கண்ட்ரோலா பேச முடியல சார். நிறைய வச்சிருக்காங்க, மனசுல நிறைய வச்சிருக்காங்க, பேச முடியாம இருக்கு. இருங்க சிவகுமார் சார் எல்லாரும் இன்னொரு முறை கை தட்டுவோம். நல்ல கதை சொன்னாரு. கதை
சார் ரொம்ப நல்ல அருமை சார். கலந்துரையாடலும் நல்ல கலந்துரையாடல், ஒவ்வொரு பார்வையும் நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அதே போல ஒண்ணே ஒண்ணு சார், இருங்க சார். சாருடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப சார் செல்வகுமார் சார். கல்யாணி மேடம், கல்யாணி ஆமாலத்தி. கூட நானெல்லாம் வந்து